மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். இன்றைக்கு நாம் பார்க்கிற பகுதி 22 முதல் 25. 22 முதல் 25. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சை பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ நான் வாசித்த வார்த்தைகள் உங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு நல்லா தெரிஞ்ச வார்த்தைகள். ஏன்னா நாம் மாதத்துக்கு ஒரு தடவை திருவிருந்தை அனுசரிக்கிறப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம வாசித்து தான் அதை செய்கிறோம். இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் நல்லா தெரியுன்றதுனால இந்த பகுதி தெரியும்னு நினச்சிக்க வேண்டாம். இன்றைக்கு கம்யூனியனுடைய முக்கியத்துவத்தை பற்றியோ அல்லது அதை எப்படி நாம் அனுசரிக்கணுமோ அதை பற்றி நான் பேச விரும்பலை. அதை மெயினாக நான் பேச விரும்பவில்லை. இங்கே நடைபெறுகிறது ஃபஸ்ட்டு கம்யூனியன் வேணால் நீங்கள் சொல்லலாம். முதல் முறையாய் திருவிருந்து இங்கே அனுசரிக்கப்படுறது மட்டும் இல்லை, இங்கே தான் திருவிருந்தையே நியமிக்கிறார். திஸ் இஸ் வேர் ஹி இன்ஸ்டிடியூட்ஸ் தி ஆர்டினன்ஸ் ஆஃப் கம்யூனியன், யூ மே சே. ஸோ அப்படி நம்ம எடுத்துக்கலாம் இதை. ஆனால் தொடர்ந்து நாம் எப்படி திருவிருந்து அனுசரிக்க வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், அது எவ்வளோ முக்கியம், அது எப்படி நாம் செய்யணும் அப்படின்றத நான் இன்றைக்கி பேச விரும்பலை. ஏன்னா அந்த முதல் தடவை அவர் செஞ்சாரே, அவருடைய கடைசி உணவு என்று சொல்லுகிறார், லாஸ்ட் சப்பர். இந்த முதல் தடவை செஞ்சாரே, அது வெறும் கம்யூனியனை நியமிக்கிறதுக்கு மட்டும் செய்யல, அவருடைய மரணத்தை பற்றி சில முக்கியமான சத்தியங்களை போதிக்கும்படியே செஞ்சார். அவருடைய மரணத்தை பற்றி முக்கியமான சத்தியங்களை போதிக்கும்படி செஞ்சதுனால நான் இன்றைக்கு அதுக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுக்க விரும்புகிறேன். ஒருவேளை திருவிருந்து தொடர்ந்து நாம் அனுசரிக்கிறத பற்றி ஒருவேளை மேபி சொல்ல முடியாது, ஒருவேளை அடுத்த வாரம் பேசினாலும் பேசுவேன். ஆனால் அதை விட திருவிருந்து ஏன் முக்கியம்? திருவிருந்து ஏன் முக்கியம்னா அவருடைய மரணத்தை நம்மை நினைவு கூற உதவுகிறது. கரெக்டா? என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். அப்போ திருவிருந்தினுடைய முக்கியத்துவமே எங்கேருந்து வருதுன்னா, அவருடைய கல்வாரி சிலுவையில் அவருடைய மரணம், அந்த மரணத்தை நினைவு கூறும்படி தான் திருவிருந்து. இப்போ நான் இன்றைக்கி என்ன ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறேன்னா, அந்த முதல் தடவை அவர் செய்கிறப்போ கொஞ்சம் மணி நேரம் கழித்து அவர் கைது செய்யப்பட போகிறார். அதுக்கு முன்னால் மறிக்க போகிறார் கொஞ்ச நேரத்தில். அதுக்கு முன்னால் இந்த ஒரு நிகழ்வில் இந்த ஒரு உணவு சாப்பிட்றப்போ அவர் செய்கிற காரியங்கள் மூலமாய், அவர் சொல்லுகிற வார்த்தைகள் மூலமாய் அவருடைய வரப்போகிற மரணத்தை பற்றி பல காரியங்களை இங்கே போதிக்கிறார். அதை உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். இது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். அதாவது இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாலேயே அவருடைய மரணத்தினுடைய அர்த்தம், நோக்கத்தெல்லாம் அவரே போதிச்சுட்டு போயிட்டார். திரும்ப சொல்கிறேன், இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாலேயே அவருடைய மரணத்தினுடைய முக்கியத்துவம், அதனுடைய அர்த்தம், அதை பற்றிய சில காரியங்களை அவரே முன்னாலேயே போதிச்சிட்டார் என்பது முக்கியம். பாருங்கள், ஏன்னா உலகத்தில் எப்படி பேசுவாங்கன்னா, இந்த பைபிளெலாம் நம்பாதவங்க எப்படி பேசுவாங்கன்னா, அதாவது இயேசுக்கு என்னென்னமோ நடந்தது, நடக்கக்கூடாத காரியங்கள் நடந்துருச்சு, நல்ல மனுஷனை பாவம் இவங்க பிடிச்சி கல்வாரி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, எல்லாம் நிகழ்வுலாம் நடந்து முடிஞ்ச பிறகு என்ன பண்ணாங்க, பிறகு கிறிஸ்தவர்கள் அதை பார்த்து சரி இயேசுவை எப்படி தொடர்ந்து எல்லாருடைய மனதிலையும் ஹவு டு கீப் இஸ் மெமரி அலைவ், தொடர்ந்து அவரை பற்றி ஜனங்க நினச்சிக்கிட்டே இருக்கணும், எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசித்து பார்த்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவருடைய மரணத்துக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்டாங்க. இந்த பிறகு கிறிஸ்தவர்கள் அவரை பக்தியோடு ஃபாலோ பண்ண மற்ற அந்த சீஷர்கள்லாம் என்ன பண்ணாங்க, சரி அவர் மரிச்சிட்டாரு, அவர் போயிட்டாரு, இப்போ என்ன பண்ணுறது, ஐயோ ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவ்வளோ சூப்பராக இருந்ததே, அவருடைய மரணம் கூட அவ்வளோ ஒரு இதாக மரிச்சாரே, ஸோ அவரை தொடர்ந்து நம்ம நினைவில் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணாங்களாம், அவருடைய மரணத்துக்கு அர்த்தத்தை கொடுக்க தொடங்கினாங்களாம். என்ன சொன்னாங்களாம், இந்த மாதிரி அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அவங்க சிலர் சொல்கிற கதை இது. இந்த மாதிரி சொல்கிறவங்களாம் ஒரு சுவிசேஷம் கூட வாசித்திருக்க மாட்டாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். நீங்கள் வாசிக்கிறப்போ ரொம்ப தெளிவாக இருக்குது பாருங்கள்.
இயேசு தான் அவருடைய மரணத்தை பற்றி அதிகமாக பேசுகிறார், மற்றவங்க கிடையாது. இயேசு தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே பேசுகிறார். மார்க் 8 நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் மரிச்சே ஆகணும், நான் பாடுபட்டே ஆகணும்னு இயேசு ஒட்டாரமாக பிடிவாதமாக போயிட்டு இருக்கார் எருசலேமுக்கு. மற்ற யாருக்கும் பிடிக்கல, சீஷர்களுக்கு பிடிக்கல. அதை ரெசிஸ்ட் பண்ணுறாரு பேதுருவெல்லாம், வேண்டாம் வேண்டான்னு. ஆனால் இல்லை, நான் போய் மரிச்சே ஆகணும், பாடுபட்டே ஆகணும்னு சொல்கிறாரு. எருசலேம் போன பிறகு அவர் எப்படி மரிக்க போகிறார், எப்போ மரிக்க போகிறார், அதில் யார் யாருக்கு பங்கு இருக்குது, யார் காட்டி கொடுக்க போகிறா, யார் அவரை மறுதளிக்க போகிறா, எப்படி செய்வாங்க, எப்போ செய்வாங்க, எல்லா விவரமும் அவருக்கு தெரியுது. அது மட்டும் இல்லை, அவருடைய மரணத்தின் அர்த்தத்தையும் இங்கே நான் காண்பிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பகுதியில் முன்னாகவே போதிச்சிடுறார். அன்று ராத்திரியில் அந்த சீஷர்களுக்கு ரொம்ப முக்கியமாக அவர் செஞ்சது, இந்த உணவின் மூலமாய் அவருடைய மரணத்தை பற்றி ஒரு போதனையே இங்கே கொடுக்கிறார். அதை நான் காண்பிக்க விரும்புகிறேன் உங்களுக்கு. இது ஏதோ பிறகு வந்த கிறிஸ்தவர்கள் அவருடைய மரணத்தை பற்றி நமக்கு சொன்ன காரியங்களை நாம் நம்பிக்கொண்டில்லை, இயேசுவே சொன்ன காரியங்களை தான் நாம் நம்பி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்கு இயேசுடைய மரணத்தை பற்றி ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்குதுன்னா, இன்றைக்கி நீங்கள் யார் ஒரு சின்ன பிள்ளைய வேணால் கேட்டு பாருங்கள், இயேசு ஏன் மரிச்சார்னா அது சின்ன பிள்ளை கூட சொல்லணும், நம்முடைய பாவத்துக்காக மரிச்சார்னு. இன்றைக்கி அப்படி ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்குதுன்னா, இது எங்கேருந்து வந்ததுன்னா வெறும் அப்போஸ்தலர்கள்ட்டிருந்து மட்டும் இல்லை, இயேசுகிட்டேருந்தே வந்தது. இதனுடைய வேறு இயேசு தான் இப்படி போதிச்சுட்டு மறிக்கிறதுக்கு முன்னால் இப்படி போதிச்சிட்டார். அதை காண்பிக்க விரும்புகிறேன். ஆகவே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி இயேசு அவருடைய மரிக்கிறதுக்கு முன்னாலே அவருடைய மரணத்தை பற்றி சில முக்கியமான சத்தியங்களை போதித்து விட்டார். இந்த நிகழ்வின் மூலமாய் போதிச்சார். என்ன போதிச்சார்? நம்பர் 1, அவருடைய மரணத்தின் முக்கியத்துவத்தை போதிச்சார். த சென்ட்ராலிட்டி ஆஃப் ஹிஸ் டெத். அவருடைய மரணத்தின் முக்கியத்துவத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். நான் காண்பிக்கிறேன் உங்களுக்கு. 2வது, அவருடைய மரணத்தின் அர்த்தம், நோக்கம் அல்லது அர்த்தங்கள், நோக்கங்கள் அதை வெளிப்படுத்துகிறார். 3வது, அவருடைய மரணத்திலிருந்து நாம் எப்படி பயனடைகிறதும் என்று கூட இங்கே வெளிப்படுத்துகிறார். அவருடைய மரணத்திலிருந்து நாம் எப்படி பயனடைவது பற்றியும் இங்கே வெளிப்படுத்துகிறார். அப்போது the centrality of his death, the meaning, purpose of his death and how we can benefit from his death. அவருடைய மரணத்தின் முக்கியத்துவம், அவருடைய மரணத்தின் அர்த்தம், நோக்கம், அதிலிருந்து எப்படி பயனடைகிறது. முதலாவது, அவருடைய மரணத்தின் முக்கியத்துவம், the centrality of his death. இயேசுவே மரிக்கிறதுக்கு முன்னாலேயே அவருடைய மரணத்தின் முக்கியத்துவத்தை இங்கே போதிக்கிறார், வெளிப்படுத்துகிறார். நமக்கு இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் உருப்படியான கிறிஸ்தவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கிறிஸ்தவத்தினுடைய மையம் என்னது? இயேசுனுடைய சிலுவை மரணம், இல்லையா? கிறிஸ்தவத்தினுடைய மையம், ரட்சிப்பின் மையம் இயேசுனுடைய அந்த சிலுவை மரணம். உலக சரித்திரத்தின் மையமே இயேசுனுடைய சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் தான். ஒன்றும் இல்லை, நீங்கள் கிறிஸ்தவத்தின் மையம் எதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, ஒவ்வொரு சபைக்கு மேலே என்ன சின்னம் இருக்குதுன்னு பாருங்கள், சிலுவை சின்னம். இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்கு ஒரு சின்னம் இருக்குமானால் அது சிலுவை. அப்போது எப்படியோ இந்த சிலுவை, அதாவது அவர் மரிச்சார் பாருங்க, அவருடைய அந்த மரணம் கிறிஸ்தவத்தில் மையமாகிவிட்டது, ரொம்ப முக்கியமாய் ஆகிவிட்டது. எப்படி ஆச்சு யோசித்து பாருங்க. இப்போ இந்த சிலுவைன்ற இந்த சின்னமே எப்படி கிறிஸ்தவர்களுக்கு உண்டாச்சு? இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பாருங்கள், இன்றைக்கி சிலுவையை கழுத்தில் தொங்க போடுறது ஃபேஷன். சிலர்லாம் அதை ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி அப்படி பெருசாக அப்படி தொங்க போட்டு அதை காமிப்பாங்க. அதை ஏன்னா அதுக்கு ஒரு அழகு இருக்குது. இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு. சிலுவை வெறும் சபை மேலே மட்டும் இல்லை, ஆம்புலன்ஸ் மேலே இருக்குது. அது ஒரு பாசிட்டிவ் சிம்பலாக ஆகிடுச்சு பாருங்கள், ஒரு பாசிட்டிவ் சின்னமாக ஆகிடுச்சு. ஆனால் இயேசு மரிச்சப்போ ஒரிஜினல் அப்படி கிடையாது. எப்படி இருந்தது? சிலுவை என்ற சின்னம் எப்படிப்பட்ட சின்னமாக இருந்தது யோசித்து பாருங்க. சிலுவை கொடூரமாக ஒருத்தரை கொல்லணும்னா சிலுவையை பயன்படுத்துவார்கள் ரோமர்கள். இருக்கிறதுல கொடூரமான விதத்தில் ஒருத்தரை சாகடிக்கணும்னா சிலுவை. சும்மா சாகடிக்கணும்னா தலையை வெட்டிடுவாங்க பாருங்கள். கொடூரமாக சாகடிக்கணும்னா சிலுவையை பயன்படுத்துவாங்க. டார்ச்சர் பண்ணி, மணிக்கணக்காக டார்ச்சர் பண்ணி, தண்ணி காட்டி சாகடிக்கணும்னா சிலுவையை பயன்படுத்துவாங்க. சிசரோ என்ற ரோமன் ஸ்டேட்ஸ்மேன், பெரிய ஒரு ஆள், ரோம அதிகாரி பாருங்க, அவர் சொல்கிறாரு, அவர் எழுதுனதெல்லாம் இன்னைக்கு கூட இருக்குது. அவர் இந்த சிலுவையில் அறையப்பட்டு சாகிறத பற்றி சொல்கிறாரு. அது ரொம்ப கொடூரமான, ரொம்ப அருவருப்பான ஒரு தண்டனை. இட்ஸ் த மோஸ்ட் க்ரூவல் அண்ட் டிஸ்கஸ்டிங் பனிஷ்மெண்ட். அவர் சொல்கிறாரு, சிலுவை என்ற வார்த்தை கூட ஒரு ரோமனுடைய ஒரு வாயிலிருந்து வரவே கூடாது. ஏன்னா அந்த வார்த்தையை அருவருப்பை குறிக்கிறது. அதை கேட்டாலே ஒரு அருவருப்பு. ஏன்னா அந்த ஒரு காட்சி அருவருப்பான காட்சி.
அப்போ நாம் இன்றைய காலத்தில் அதெல்லாம் மறந்துட்டோம் பாருங்கள். ஒரிஜினல் இயேசு மரிச்சப்போ அது ஒரு பாசிட்டிவான சின்னமாக கிடையாது, அது ஒரு இன்ஸ்பைரிங் சின்னமாக கூட கிடையாது, அது ஒரு அருவருப்பை ஊட்டுகிற ஒரு சின்னமாக இருந்தது. அதை பார்த்தா எல்லாம் ஒரு மாதிரி மூஞ்சை திருப்பிப்பாங்க பாருங்கள். இது எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு அந்த தூக்கு தண்டனையில் சாவரப்போ அந்த கயிறு இருக்கும்ல, அந்த கயிறு எடுத்து கழுத்தில் தொங்கப்பட்டால் எப்படி இருக்கும்? யாராவது செய்வாங்களா? இது ஒரு பெரிய ஒரு புரட்சி. என்னன்னா, இப்படி ஒரு அருவருப்பை ஊட்டுகிற ஒரு சின்னத்தை இன்னைக்கு இவ்வளோ பாசிட்டிவாக தேவன் மாற்றிருக்கிறதே ஒரு பெரிய புரட்சி. ஆனால் அது எப்படி ஒரிஜினலாக இருந்ததுன்றதை மறந்துடக்கூடாது. ஏன்னா அது சில முக்கியமான பாடங்களை நமக்கு சொல்லி தருது. நல்லா கவனிங்க. ஒரிஜினலாக அதை கண்டு அந்த ரோம உலகமே அதை பரியாசம் பண்ணினது. அதை பார்த்து நகைத்தார்கள். என்ன, இதில் அறையப்பட்டவரா அவங்க கடவுள்னு சொன்னாங்க. கிரேக்கர்கள் அதை பார்த்து என்ன இதெல்லாம் ஒரு மதமான்னு சொன்னாங்க. யூதர்கள் கூட பார்த்து என்ன சொன்னாங்க, மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்குதே அவங்க சொல்கிறாங்க பழைய ஏற்பாட்டிலிருந்து. இவரை போய் மேசியான்னு சொல்கிறீங்களே. இவ்வளோ எதிர்ப்பு இருக்குது சிலுவைக்கு. சிலுவை, the cross was a big offense in the early Christianity. இது எல்லாருக்கும் ஒரு அஃபென்சிவாக இருந்தது, எல்லாருக்கும் ஒரு இடரலாக இருந்தது. இவ்வளோ இடரலாக, இவ்வளோ எல்லாரையும் ஒரு மாதிரி செய்கிற இந்த காரியத்தை தான் கிறிஸ்தவர்கள் நாங்கள் சின்னமாக வச்சுப்போம், இதுதான் பேசுவோன்றாங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் புக்ஸ் இன் த நியூ டெஸ்ட்மென்ட். ரொம்ப சீக்கிரமாக எழுதப்பட்ட புஸ்தகம் இல்லை 1 கொரிந்தியர். அதில் பவுல் சொல்கிறார், நாங்கள் எதை பிரசங்கிக்கிறோம்? அறையப்பட்ட கிறிஸ்து, சிலுவையில் அறையப்பட்ட. நாங்கள் என்னத்தை பிரசங்கம், எங்களுடைய பிரசங்கத்தின் மெயின் தீம் என்னது? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். விட்டுருக்கலாமே, எதுக்கு வம்புன்னு விட்டுருக்கலாம்ல பவுல். அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிச்சா எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எல்லாரும் நகைக்கிறாங்க, பரியாசம் பண்ணுகிறாங்க, உபத்திரவம் கூட படுத்துகிறாங்க. இல்லை, இதனால் எதுக்கு இவ்வளோ வம்பு? கொஞ்சம் அந்த நம்ம பிரசங்கத்தின் தீமை மாற்றிக்கலான்னு சொல்லியிருக்கலாம் பவுல். கொஞ்சம் சிலுவையை பற்றி பேச வேணாம், கொஞ்சம் அமைதியாக விட்டுறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, ஒட்டாரமாக பிடிவாதமாக இல்லை, நாங்கள் அறையப்பட்ட கிறிஸ்துவை தான் பிரசங்கிக்கிறோன்றாரு. கிறிஸ்தவர்களும் பிடிவாதமாக இல்லை, இதை தான் நாங்கள் சின்னமாக வச்சுப்போம், இதை தான் நாங்கள் மேன்மைப்படுத்துவோம், இதில் தான் நாங்கள் மேன்மை பாராட்டுவோன்றாங்க. எப்படின்னு சரித்திர வல்லுநர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். எப்படி இவ்வளோ இந்த ஒரு சின்னத்துக்கும் இந்த சிலுவையில் அறையப்படுகிற இந்த காரியத்துக்கும் இவ்வளோ ஒரு எதிர்ப்பு இருக்குமானால், இவ்வளோ அது இடலாக இருக்குமானால், எப்படி ஆதி கிறிஸ்தவர்கள் பிடிவாதமாக இதை தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம், இதை தான் மேன்மைப்படுத்துவோம், இதுதான் எங்கள் சின்னம் இப்படின்னு ஒட்டாரமாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அந்த கேள்வி எழுப்புகிறார்கள் பாருங்க. அதுக்கு ஜான் ஸ்டாட் ஒரு பெரிய தியோலோஜியன் பதில் சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, அந்த கேள்வி எழுப்புறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசித்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு பல காரணம் இருக்குது. ஆனால் சரித்திரபூர்வமாக ஒரே காரணம் தான் இருக்குது. There are many reasons for why the cross became the Christian symbol. But historically, ultimately, only one reason. சரித்திரபூர்வமாக ஒரு காரணம் தான் இருக்க முடியும். என்ன காரணம் இருக்குன்னு சொல்கிறாரு, இயேசுவுக்கே அவருடைய சிலுவை மரணம் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்க வேண்டும். அவரே அதை முக்கியத்துவப்படுத்தியிருக்க வேண்டும். அதனால தான் கிறிஸ்தவர்கள் அவருக்கு உண்மையாக இருக்கும்படி பிடிவாதமாக அதே பிடிச்சிக்கிட்டாங்க. இதுதான் எங்கள் சின்னம், இதை தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணுவோம், இதை தான் நாங்கள் மேன்மைப்படுத்துவோம், இதை தான் நாங்கள் பெருசாக பண்ணுவோம். நீங்கள் யார் என்ன எதிர்ப்பு தெரிவித்தாலும், யாருக்கு எவ்வளோ இடலாக இருந்தால் கூட, யூதர்களுக்கு இடலாக இருக்கட்டும், கிரேக்கர்களுக்கு இடலாக இருக்கட்டும், ரோமர்கள் பாருங்கள் பிரம்மாண்டத்தை தான் விரும்புகிறான். அவன் சிலுவையில் அறையப்பட்டவரை பற்றி பேசாதேன்றான். யாருக்கு என்ன இடலாக இருக்கட்டும், இயேசுக்கு இது முக்கியமாக இருந்ததுனால அவருக்கு உண்மையாக இருக்கும்படி யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நாங்கள் சிலுவை தான் மேன்மைப்படுத்துவோம் அப்படின்னு பிடிவாதமாக கிறிஸ்தவர்கள் அப்படி இருந்திருப்பார்கள்னு தான் சொல்லுகிறார்கள் தியோலோஜியன்ஸ், ஹிஸ்டாரியன்ஸ், சரித்திர வல்லுநர். ஜான் ஸ்டாட் மாதிரி ஆட்கள் அதுதான் சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது the centrality of the cross must have originated in the mind of Jesus himself. It was out of loyalty to him that his followers clung to it. சிலுவை இவ்வளவு முக்கியன்ற அந்த ஐடியாவே யார்கிட்ட வந்திருக்கோம்? இயேசுகிட்ட இருந்து தான் வந்திருக்கோம். இயேசுகிட்டேருந்து வந்ததுனால தான் பிடிவாதமாக செத்தா கூட பரவாயில்ல போ, நாங்கள் இதை தான் பிரசங்கம் பண்ணுவோம், இதை தான் நாங்கள் நம்புவோம், இவர் தான் கடவுள், இவர் இப்படி மரிச்சார், இவர் உயிரோடு எழும்பினார், இவர் தான் ஜீவன் உள்ள கடவுள், நாங்கள் இப்படி தான் சொல்லுவோம் அப்படின்னு பிடிவாதமாக கிறிஸ்தவர்கள் ஏன் இருந்தாங்கன்னா, இயேசுக்கு அது முக்கியமாக இருந்தது. சிலுவை மரணத்தை இயேசுவே முக்கியப்படுத்தினதுனால விசுவாசிகள் அவருக்கு உண்மையாக இருக்கும்படி அதை மாற்ற விரும்பலை.
அதனால தான் அதை மேன்மைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இயேசுக்கு மட்டும் அது முக்கியமாக இல்லைன்னா அவங்க சரி பரவாயில்ல விட்டுறலாம், அது நிறைய பேருக்கு இடரலாம் இருக்கே, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சிவிலைசேஷன் மாற்றி கொஞ்சம் வேறு மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி விட்டுட்டா, கொஞ்சம் 2ஆம் வருகை மேலே ஃபோக்கஸை திருப்பி விட்டுட்டா, அல்லது இது அதுன்னு கொஞ்சம் வேறு மாதிரி அவருடைய அற்புதங்கள் மேலே ஃபோக்கஸை திருப்பி விட்டுட்டா, அவர் சொன்ன அருமையான போதனைகள் மேலே ஃபோக்கஸை திருப்பி விட்டுட்டா நல்லா இருக்குன்னு மாற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் ஏன் மாற்றலைன்னா அவரே போகிறதுக்கு முன்னால் சிலுவையை முக்கியப்படுத்திட்டு போயிட்டார். எங்கே முக்கியப்படுத்தினார்? இந்த மாதிரி பகுதி இல்லை, இந்த மாதிரி இடத்துல முக்கியப்படுத்தியிருக்கிறார். நான் காண்பிக்கிறேன். இந்த மாதிரி இடத்துல அவர் அவருடைய சிலுவைன்னு சொல்கிறேனே, சிலுவை மரணத்தை சொல்லுகிறேன், இயேசுனுடைய மரணத்தை இயேசுவே இங்கே முக்கியப்படுத்துகிறார்ன்றதை காண்பிக்க விரும்புகிறேன் உங்களுக்கு. எப்படி முக்கியப்படுத்துகிறார்? இந்த இடத்துல அவங்களோட உட்காந்து சாப்பிட்றாரு, அங்கே அவருடைய சிலுவை மரணத்தை முக்கியப்படுத்துகிறார், அவருடைய மரணத்தை முக்கியப்படுத்துகிறார். எப்படி சொல்கிறேன்? அங்கே அவங்க உட்காந்து சாப்பிட்ற அந்த உணவுக்கு பேர் பஸ்கா. பஸ்கா இஸ்ரவேலர்கள் சாப்பிடுகிற ரொம்ப முக்கியமான ஒரு உணவு. அது எதை நினைவு கூறுதுன்னா, இஸ்ரவேலர்களுடைய சரித்திரத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வை நினைவு கூறுது. எந்த நிகழ்வு? இஸ்ரவேலர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த அந்த ஒரு நிகழ்வை அது நினைவு கூறுது. அதனுடைய நினைவு கூறுதல் தான் அது. இயேசு என்ன பண்ணுறாரு? அந்த மிக முக்கியமான நிகழ்வு, எகிப்திலிருந்து வந்தாங்க இஸ்ரவேலர்கள், அதை நினைவு கூறுறதுக்கு தான் பஸ்கா இருக்குது. பழைய ஏற்பாட்டில் அதை நினைவு கூறும்படி இதை ஒவ்வொரு வருஷம் செய்யுங்கன்றார் தேவனே. இதை நினச்சி தான் பஸ்கா கொண்டாடினாங்க. எதை? இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்ததை நினச்சி தான் பஸ்காவையே கொண்டாடினாங்க. இயேசு என்ன பண்ணுறாரு? அதே பஸ்காவை எடுத்துக்கிட்டு நீ இதை நினைக்காத, ஏன் சிலுவை மரணத்தை நினைன்றாரு. இது கிடையாது மெயின். என்னுடைய இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் மறிக்க போகிறேன், அதுதான் மெயின். இதோட புரட்சிகரமான ஒரு திருப்பு பண்ண தெரியுமா? இது யூதர்களுக்கு தான் தெரியும். யூதர்கள் தான் இதை உண்மையிலே பாராட்ட முடியும். காலாங்காலமாக இவங்க இந்த பஸ்காவை கொண்டாடிக்கிட்டு வராங்க. எப்போவுமே கொண்டாடுறப்போ இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வெளியே வந்ததை தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க ரட்சிப்பின் சரித்திரம், ரட்சிப்பின் சரித்திரம், சால்வேஷன் ஹிஸ்ட்ரி, அவங்க ரட்சிப்பின் சரித்திரத்தில் மிக முக்கியமான நிகழ்வு என்னன்னா எகிப்திலிருந்து வெளியே வந்தது. அதை விட பெரிய ஒரு விஷயமே கிடையாது. அதனால் அவங்க கொண்டாடுறப்போலாம் அதை நினச்சி கொண்டாடுறாங்க. ஏசு என்ன பண்ணுறாரு? அதை கண்டுக்காம, இல்லை நீ என்னுடைய சிலுவை மரணத்தை பற்றி நினச்சி இதை கொண்டாடுன்னு பஸ்காவை எடுத்து அப்படியே கம்யூனியனை மாற்றி விட்டுறாரு. இது எவ்வளோ பெரிய ஒரு புரட்சி தெரியுமா உங்களுக்கு? இங்கே அதுதான் செய்கிறாருன்னா காண்பிக்கிறேன் பாருங்கள். அதை செய்வதன் மூலமாக என்ன பண்ணுறாருன்னா, அவர் என்ன சொல்ல வர்றாரு, என்ன இம்ப்ளாய் பண்ணுறாரு, சொல்லாமலே என்ன சொல்கிறாரு? ரட்சிப்பின் சரித்திரத்தில் மிக முக்கியமான நிகழ்வு இஸ்ரவேலர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தது கிடையாது. ரட்சிப்பின் சரித்திரத்தில் மிக முக்கியமான நிகழ்வு எது? நான் கல்வாரி சிலுவையில் மரித்து உயிரோடு எழும்புகிறது தான் மிக முக்கியமான நிகழ்வு போன்றார். He is implying something huge. It's a revolutionary turn. He turns the focus from the Exodus to the cross. ஒரிஜினலாக அந்த அந்த யூதர்கள் பஸ்கா உணவை சாப்பிட்ற விதமே ஒரு விதமாக இருக்குமா பாருங்கள். நாம் சில நேரம் சாப்பிட்லான்னா இந்த கல்யாணத்துலாம் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பாட்டு ஏரியாவுக்குள்ளெலாம் போனீங்கன்னா யாரும் பேசுகிற மாதிரி தெரில, வேகுன்னு சாப்பிட்ன்னு இருக்காங்க. அவங்க பிரியாணி சுட சுட போட இவங்களும் அப்படியே வேகுன்னு அப்படியே அந்த மாதிரி சாப்பாடு கிடையாது இது. இது கொஞ்சம் வேறு. இந்த பஸ்கா உணவை சாப்பிட்றப்போ ரொம்ப வேறு மாதிரி இதை சாப்பிடுவாங்க. அவங்க எல்லாம் அந்த குடும்பம் அப்படியே உட்காந்து, அந்த குடும்பத்தின் தலைவர் அங்கே உட்காருவார். மெதுவாக பொறுமையாக ஒரு கோர்ஸாக சாப்பிடுவாங்க பாருங்கள். அதை அந்த குடும்ப தலைவர் அப்பப்போ நிறுத்தி சில விளக்கங்களை கொடுத்து தான் அந்த சாப்பாட்டையே கொடுப்பாராம். அந்த அப்பத்தை பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு விதமான ஜெபம் செய்வார். அப்புறம் அதை அதை கொடுக்கறதுக்கு முன்னால் அவர் அந்த அப்பத்தை பற்றி சில காரியங்களை சொல்லுவாராம். என்ன சொல்லுவாராம்? அநேகமாக என்ன சொல்லியிருப்பாருன்றாங்க யூதர் பாரம்பரியத்தில். அந்த அப்பம் இருக்குல்ல, அந்த அப்பத்தை பிட்டு குடும்ப தலைவர் தான் பாஸ் பண்ணுவாராம். அதை பண்ணுறதுக்கு முன்னால் அநேகமாக என்ன சொல்லியிருப்பாராம்? திஸ் இஸ் த பிரெட் ஆஃப் அஃப்ளிக்ஷன் தட் அவர் ஆன்செஸ்டர்ஸ் ஏட் இன் த லேண்ட் ஆஃப் ஈஜிப்ட். இது எகிப்தில் நம்முடைய முன்னோர்கள் சாப்பிட்ட உபத்திரவத்தின் அப்பம் அப்படின்னு பிட்டு கொடுத்துருப்பாராம் அநேகமாக. அதாவது அது சாப்பிட்றப்போலாம் அதை நினச்சி சாப்பிடுவாங்க. இது உபத்திரவத்தின் அப்பம்னு சொல்லி கொடுப்பாங்களாம். ஏன் உபத்திரவத்தின் அப்பம்? ஏன்னா எகிப்தில் அவங்க உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். அது மட்டும் இல்லை, அந்த அப்பத்தை சாப்பிட்றதே கொஞ்சம் உபத்திரவமாக இருக்குமா.
ஏன்னு கேட்டிங்கன்னா அது புளிப்பில்லாத அப்பம். புளிப்பில்லாத அப்பம் வந்து அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காதான். அது மட்டும் இல்லை, அது உபத்திரவத்தின் அப்பம்னு சொல்லப்படுறப்போ அந்த உபாமம் 16:3 பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு இம்ப்ளிகேஷனும் இருக்குது, வேற ஒரு அர்த்தமும் அதில் இருக்குது. அதாவது எப்படி நாம் எகிப்தில் உபத்திரவப்படுத்தப்பட்டோம் என்பதை நினைவு கூறுறது மட்டும் இல்லை, எப்படி அந்த உபத்திரவத்திலிருந்து சீக்கிரமாய் தேவன் நம்மளை விடுவிச்சார். பஸ்காவை எகிப்தில் அவங்க சாப்பிட்டப்போ ஒரிஜினல் பஸ்காவை நினச்சி பாருங்கள். ஒரிஜினலாக சாப்பிட்டாங்கல்ல இஸ்ரவேல் மக்கள். அவங்க எகிப்தில் சாப்பிட்ட கடைசி சாப்பாடுக்கு தான் பேர் பஸ்கா, ஒரிஜினல் பஸ்கா தான் சாப்பிட்டாங்க. அடுத்தது என்ன நடந்தது? எகிப்து வீடுகளெல்லாம் தலைச்சன் பிள்ளை மறிச்சது, அவங்க வீட்டில் மறிக்கலை. பார்வோன் அதை பார்த்துட்டு உடனே கிளம்பு, கெட் அவுட்டுன்ட்டான், தேசத்தை விட்டு கிளம்புன்ட்டான். கடைசியாக சாப்பிட்ட சாப்பாடு, அவங்க சாப்பிட்ட உடனே விடுதலை கிடச்சிருச்சு, குடி சீக்கிரம் விடுதலை கிடச்சிருச்சு. டைமே இல்லை, ஏன்னா பார்வோன் வந்து கிளம்புன்றான். ஆனால் தேவன் என்ன பண்ணிட்டார், நீ சாப்பிட்றப்பவே பேக் பண்ணிவிட்டு சாப்பிடுன்ட்டார். ரெடியாக போகிறதுக்கு வந்து பேக் பண்ணி எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கிட்டு சாப்பிடு. அந்த ரொட்டி உப்புறத்துக்கு கூட நேரம் இல்லை. ஸோ அதனாலேயே அந்த புளிப்பு இல்லாத அப்பத்தை சாப்பிட சொல்கிறாருன்றாங்க. ரொட்டி உப்புறத்துக்கு நேரமே இல்லை, அதனால் உடனே கிளம்பிட்டு போகணும், அவ்வளோதான். அதையும் அது நினைவுபடுத்துது. உபத்திரவத்தின் அப்போன்னா அது எப்படி நம்மளை உபத்திரவப்படுத்தினாங்க, ஆனால் எவ்வளோ அருமையாக அவ்வளோ குயிக்காக தேவன் நம்மளை விடுவித்தார். அதை சாப்பிட்ட உடனே அவசர அவசரமாக போட்டு எடுத்துகிட்டு கிளம்பணும் அப்படின்றதெல்லாம் அவங்க மனசுக்கு, அதெல்லாம் மனதுக்கு கொண்டு வந்து தான் சாப்பிடுவாங்களாம். அந்த அப்பத்தை பிட்டு கொடுக்கறதுக்கு முன்னால் இதை அவர் சொல்லுவார், இது நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட உபத்திரவத்தின் அப்போன்னு சொல்லி கொடுப்பாராம். இயேசு என்ன பண்ணுறார், அவ்வளோ பெரிய யூத பாரம்பரியம் வந்து ரொம்ப ரிச்சானதுங்க. இயேசு அப்பத்தை எடுக்கிறார். இயேசு தான் அங்கே ஹெட்டு, அந்த மேஜையில் தலைவர். அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட உபத்திரவத்தின் அப்போன்னு சொல்கிறாரா, இது என்னுடைய சரீரமாய். அப்படியே பாரம்பரியத்தை மாத்துறாரு. இது அவங்களுக்கு எவ்வளோ ஷாக்காக இருந்திருக்கும்னு நீங்கள் நினச்சி பார்க்கணும். இன்றைக்கி நமக்கு இது பழக்கமாயிடுச்சு, ஏன்னா ஒவ்வொரு மாதமும் கேட்டு கேட்டு பழக்கமாயிடுச்சு. கொஞ்சம் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு கற்பனை செஞ்சு பாருங்கள். அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்திருக்கு, என்னது நான் வேற என்னமோ சொல்கிறாரு அப்படின்ற இருப்பாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருக்குமானே தெரில, கரெக்டாக அது கரெக்டாக அவங்க கிரகிச்சிருக்க முடியுமானே தெரில. இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. இதனுடைய சரீரமாய் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் சீஷர்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பாங்க. சரீரமா அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது அநேகமாக. ஏன்னா என்ன அவர் வந்து மறிக்க போகிறாருன்னு முன்னாலேயே சொல்லியிருந்தா கூட அவங்க அதை ஏற்றுக்கவே இல்லை, அதை நம்பவே இல்லை. அவர் மறிச்சப்போ ஷாக் ஆகிட்டாங்க. ஆனால் இது அப்போ அந்த நேரத்தில் புரிஞ்சிருக்காது அவங்களுக்கு. மறித்து உயிரோடு எழும்பி அவர் காட்சி அளித்தார் பாருங்க, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் இதெல்லாம் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். ஆஹா, அப்போவே சொன்னார் இது என் சரீரம்னு, பிட்டு கொடுத்தாரே. அப்போ தான் இதனுடைய அர்த்தத்தையே அவங்க புரிய தொடங்கியிருப்பாங்க பாருங்க. ஓ, அதனால தான் இப்படி சொன்னாரோ, அந்த அப்பத்தை எப்படி பிட்டு கொடுத்தாரோ அதுபோல் அவருடைய சரீரமும் பிற்கப்பட போகிறதோ ஒரு விதத்தில் அப்படின்றத முன்னாலேயே சொல்லிட்டாரேன்றத பிறகு தான் யோசித்திருப்பாங்க பாருங்க. அந்த அப்பத்துக்கான அந்த காரியம் அவருடைய சரீரத்துக்கு ஆக போகிறது. அவருடைய சரீரத்தை வந்து குத்த போகிறாங்க. அவருடைய சரீரத்தை ஒரு பஞ்சிங் பேக் மாதிரி யூஸ் பண்ணாங்க. சில இடத்துலாம் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அதை வாரினால் அடித்தாங்க, அவருடைய சதையை கிழிச்சாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க. இது என்னுடைய சரீரம்ன்றாரு. இது எவ்வளோ ஒரு புரட்சிகரமான ஒரு காரியம் நினச்சி பார்க்கணும் நீங்கள். யூத பாரம்பரிய காலகாலமாக இருந்த யூத பாரம்பரியத்தை அப்படியே மாற்றுறாரு அங்கே. அப்படியே இது என்னுடைய சரீரம், அதை நினைக்காதன்றாரு. எகிப்திலிருந்து வந்தது அந்த உபத்திரவத்தின் அப்பம் இல்லை, இது நான் என் சரீரமே உபத்திரவப்படுத்தப்பட போகிறது. அதை நினை, அதை விட்டுருன்றார். இதை நினை, சிலுவை மரணத்தை நினைச்சுப்பார். அப்புறம் அந்த ரசத்தை எடுக்கிறார். அந்த திராட்சை ரசத்தை கூட அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருந்ததுன்றாங்க யூதர்கள் மத்தியில். எக்ஸாக்டாக இயேசுவின் காலத்தில் எப்படி அதை அனுசரித்தாங்கன்னு எக்ஸாக்டாக 100% ஒரு நிச்சயத்தோடு சொல்ல முடியாது. ஆனாலும் பிறகு வந்த அந்த யூத பாரம்பரியங்களை வச்சு ஓரளவுக்கு சொல்லலாம் பாருங்கள். அந்த ரசத்தை குடிக்கிறதுக்கும் ஒரு பாரம்பரியம் இருந்ததுன்றாங்க. அநேகமாக ஒரு 3-4 கிளாஸை குடிச்சிருப்பாங்களாம். அப்படின்னு சொல்கிறதுனால சிலர் வந்து குடிச்சிக்கலாம் போல இருக்குன்னு நினச்சிக்க வேண்டாம். அது அவங்க காலத்தில் வந்து அது டைல்யூட் பண்ணுவாங்களாமே அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். சிலர் வந்து இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார்ன்றதுனால நான் குடிக்கிறேன் அப்படின்றாங்க. இந்த மாதிரிலாம் சொல்கிற ஆசாமிகள் இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. அந்த காலத்தில் அந்த ஒயினே வேறு பாருங்கள், அந்த ரசமே கொஞ்சம் வேறு விதமாக இருந்ததுன்னு சொல்லுகிறார்கள்.
ஸோ எனிவே 3-4 கிளாஸாக குடிச்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி அநேகமாக எப்படி குடிச்சிருப்பாங்களாம், ஒவ்வொரு கிளாஸ் குடிக்கிறதுக்கு முன்னாலையும் சில வார்த்தைகள் அங்கே அந்த குடும்ப தலைவர் சொல்லியிருப்பாருன்றாங்க. ஒரு பாரம்பரியம் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு கிளாஸுக்கும் தேவன் அவங்க எகிப்தில் இருக்கிறப்போ அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொல்லி குடிப்பாங்களாம். தேவன் நம்ம முன்னோர்கள் அங்கே இருக்கிறப்போ என்ன சொன்னார், எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வரேன்னு சொன்னார், அப்படியே செஞ்சாருன்னு குடிப்பாங்களாம். அடுத்து இன்னொரு கிளாஸ் குடிக்கிறதுக்கு முன்னால் கொண்டு வரேன்றது மட்டும் இல்லை, கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறேன்னு சொன்னார், அதையும் செஞ்சார் அப்படின்னு சொல்லி குடிப்பாங்களாம். அவ்வளோ பெரிய ஒரு பாரம்பரியம் இருந்தது பாருங்க. அப்போ இயேசு என்ன பண்ணுறார், பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதில் பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. என்னது இரத்தமா? நீங்கள் ஆக்சுவலாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆர்டரே பார்த்தீங்கன்னா, அநேகமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அநேகமாக என்ன நடந்திருக்கும், முதல்ல குடித்து வச்ச பிறகு தான் ரத்தம்னு சொல்லியிருப்பாருன்னு. ஏன்னா குடிக்கிறதுக்கு முன்னாடி ரத்தம்னு சொன்னால் அவனுக்கு பக்குன்னு யூதர்களுக்கு வந்து ரத்தத்தை குடிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது பாருங்கள். ஆனால் அது குடித்து அப்படி வச்சோன்னே, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருப்பார். அதுவும் அவங்களுக்கு அதிர்ச்சி விட்டுருக்கோம் பாருங்கள். அவங்க புரிஞ்சிருக்குமானே தெரில அவங்களுக்கு அது ஸ்ட்ரைக்காக இருக்காது. அந்த நேரத்தில் ஐயோ இவருடைய ரத்தம் சிந்தப்பட போகிறது, உண்மையிலே மறிக்க போகிறான்றதை அவங்க ஒருபோதும் ஏற்றுக்கவே இல்லை. உயிர்த்தெழுந்த பிறகு தான் இதெல்லாம் அவங்களுக்கு புரிய தொடங்கியிருக்கோம் பாருங்கள். ஆனால் இயேசு முன்னாலேயே சொல்லிட்டாரு, இது என்னுடைய ரத்தம். அவர் என்ன சொல்கிறாரு, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். என்ன சொல்கிறாரு, இவ்வளோ நாளாக காலாங்காலமாக இவங்க வந்து அந்த பழைய பஸ்காவை, அந்த பழைய எகிப்திலேருந்து வெளியே வந்ததையே நினச்சி கொண்டாடுறாங்க. அதை தான் பெரிய ஹைலைட்டாக நினைக்கிறாங்க. இயேசு சொல்கிறார், அதை மறந்துடு, இப்போ நான் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன், இது புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். அது பெருசு கிடையாது, இப்போ நான் செய்ய போகிறது தான் பெருசு. எகிப்திலேருந்து வெளியே வந்தது பெருசு கிடையாது, அதை விட பெரிய எகிப்திலேருந்து உன்னை வெளியே கொண்டு வர போகிறேன், பெரிய விதத்தில் ரட்சிக்க போகிறேன், அதுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பயங்கரமான ஒரு போல்டான ஒரு ஆக்ட் இயேசு பண்ணுறது வந்து பஸ்காவை அப்படியே கம்யூனியனாக மாற்றுறார். இது இப்படி சொல்லலாம், திஸ் இஸ் த லாஸ்ட் பாஸ் ஓவர் இன் ஒன் சென்ஸ் அண்ட் த ஃபர்ஸ்ட் கம்யூனியன். கடைசி பஸ்கா, அதே நேரத்தில் முதல் திருவிருந்து. என்ன பண்ணுறாரு, இவ்வளோ காலமாக மற்ற எல்லா பண்டிகை, மற்ற எல்லா விடுதலை, மற்ற எல்லா ரட்சிப்பும் இதை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்கிறது. இப்போ நான் வந்துட்டதுனால இது புது உடன்படிக்கை, இது வந்து வேற அப்படின்னு சொல்லுகிறார். இதை கவனிங்கள் என்று சொல்லுகிறார். சிலுவையை, அவருடைய மரணத்தை அவரே முக்கியத்துவப்படுத்துகிறார். பஸ்காவே என் மரணத்தை பற்றி தான் போ அப்படின்னு சொல்கிறதுனால அவருடைய மரணத்தை அவரே தூக்கி பிடிக்கிறார். அதுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துட்றார். அது மட்டும் இல்லை, இன்னொரு விதத்தில் முக்கியத்துவத்தை கொடுக்குறார். எப்படின்னா, இதை செஞ்சுட்டு அப்புறம் சீஷர்கள்ட்ட என்ன சொல்லுகிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அது மார்க்கில் வரல, ஆனால் லூக்கால 22:19 வருகிறது. இதை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இதை செய்கிறது மட்டும் இல்லாமல் இது மாதிரி தொடர்ந்து செய்யுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செஞ்சிட்ருங்க அப்படின்றாரு. அப்போது கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்கள், இந்த ஒரு சடங்கு தான் கிறிஸ்தவ சபைக்கு இயேசுவே தொடர்ச்சியாக செய்ய சொல்லுகிற சடங்கு இது ஒன்று தான். நல்லா திரும்ப சொல்கிறேன், கிறிஸ்தவர்களை தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்ய சொன்னார்னா, சடங்கை போல ஒரு காரியத்தை செய்ய சொன்னார்னா இது ஒன்று தான். புதிய ஏற்பாட்டில் there is only one ordinance that needs to be continually done by the church. அதாவது இப்படி சொல்கிறேன், பொதுவாக மதங்களில் பார்த்திங்கன்னா நிறைய சடங்குகள், சம்பிரதாயங்கள் இருக்கும், நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்கும். இங்கே போகணும், இந்த கோயிலுக்கு போகணும், இங்கேருந்து இங்கே நடக்கணும், இந்த யாத்திரையில் போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், 3 முறை இங்கே இப்படி பண்ணியணும், அங்கே போனேன். இந்த மாதிரி சடங்குகள், சம்பிரதாயங்கள் எக்கச்சக்கமாக இருக்கும் பாருங்கள். சில நேரம் கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிறவர்கள் கூட சில நேரம் அப்படி அவங்க சில இடங்கள்லாம் போனீங்கன்னா உங்களை பார்த்து பண்ண மாட்டாங்க, இங்கே பார்த்து வேறு ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சடங்கு சம்பிரதாயங்கள் ஏகப்பட்ட இது. ஆனால் உண்மையான கிறிஸ்தவம், அதாவது புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவத்தின்படி இயேசு சபைக்கு 2 சடங்கு சம்பிரதாயம் தான் கொடுத்தார். ஒன்று ஞானஸ்நானம், இன்னொன்று திருவிருந்து. இவ்வளோதான் அவர் சொன்னது. இவ்வளோதான், இதெல்லாம் மனுஷன் செய்கிறது. ஞானஸ்நானம், திருவிருந்து. இதில் ஞானஸ்நானம் வாழ்க்கையில் ஒரு தடவை எடுக்க வேண்டியது. சிலர் அதை மல்டிபிளாக எடுத்துக்கிட்டாலும் வாழ்க்கையில் வழக்கமாக ஒரு தடவை
எடுக்க வேண்டியது தான் அது. திருவிருந்து மட்டும்தான் தொடர்ச்சியாய் செய்யப்படுக வேண்டிய ஒரு சடங்கு. திருவிருந்து மட்டும்தான். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னா தொடர்ச்சியாய் செய்யுங்கள். அப்போது இதனுடைய முக்கியத்துவம் எவ்வளோ பெருசுன்றதை யோசித்து பாருங்கள். ஏன்னா இதை ஒன்றை தான் திரும்ப திரும்ப செய்ய சொன்னார், ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு செய்ய சொன்னார். எந்த நோக்கம்? என்னை நினைவு கூறும்படி. என்னை நினைவு கூறும்படினா அந்த கான்டெக்ஸ்டில் என்னுடைய சிலுவை மரணத்தை நினைவு கூறும்படி குறிப்பாக. அப்போ இது எவ்வளோ முக்கியமாக இருக்க வேண்டும். வேறு எந்த ஒரு சடங்கையும் தொடர்ச்சியாக செய்ய சொல்லலை, இதை ஒன்றை தான் செய்ய சொன்னார். அவருடைய சிலுவை மரணத்தை நினைவு கூறும்படி செய்ய சொல்கிறாரு. அப்போ இது எவ்வளோ முக்கியமாக இருக்க வேண்டும். அவருடைய பிறப்பை இந்த விதத்தில் நினைவு கூற சொல்லலை, அவருடைய வார்த்தைகளை இந்த விதத்தில் இந்த அளவுக்கு நினைவு கூற சொல்லலை, அவருடைய அற்புதங்களை இந்த அளவுக்கு நினைவு கூற சொல்லலை. எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் வேறு எதையுமே இந்த அளவுக்கு அவர் நினைவு கூற சொல்லவில்லை. இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தெரியுது. இதை யார் முக்கியப்படுத்தினது? இயேசுவே முக்கியப்படுத்திட்டார். என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி சபையில் நாம் சிலுவையை மேன்மைப்படுத்துகிறோன்னா, முக்கியத்துவப்படுத்துகிறோன்னா, இது ஏன் அப்படி பண்ணுறோன்னா, இயேசுவே இதை முக்கியமாய் வச்சுட்டு போயிட்டார். இது முக்கியம்னு போதிச்சிட்டார். அன்று ராத்திரியிலேயே இந்த போதனையை அவங்களுக்கு கொடுத்துட்டார். அதனால தான் இன்றைக்கு சிலுவைக்கு இன்றைக்கி சபையில் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. சொல்லப்போனால் சில இடங்களில் வேண்டிய அளவுக்கு முக்கியத்துவம் இல்லை. இன்னும் முக்கியத்துவத்தை சிலுவைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கவே முடியாது. சிலர்லாம் நினச்சிக்கிறாங்க சிலுவைலாம் ரொம்ப பேசிக், அதை பற்றிலாம் யார் பேசுவா, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, நம்ம அட்வான்ஸாக போயிட்டுருக்கணும். என்னத்த அட்வான்ஸு? நான் கேட்குறது, இயேசுனுடைய கல்வாரி சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய 2ஆம் வருகை, அதுக்கு மேலே அட்வான்ஸாக போக முடியுமா? என்ன அட்வான்ஸு? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், திரும்ப திரும்ப செய்யுங்கள்னா இதை மறக்கவே மறக்காது. ஒருபோது இதை விட்டுட்டு போயிடலாம். இதை சிலர் நினைக்கிறது பாருங்கள், இதெல்லாம் பேசிக்கு, வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி, கதவு மாதிரி நுழைஞ்ச பிறகு நம்ம உள்ள ரூமுக்குள்ளே போயிடணும், அட்வான்ஸான சத்தியத்துக்கெலாம் போயிடணும். கிடையாது. சிலுவை ரொம்ப அட்வான்ஸுங்க. ஒரு சின்ன பிள்ளைக்கும் அதை போதிக்கலாம், நீங்கள் பெரிய முதியோராக இருக்கிற ஒரு கிறிஸ்தவர்களுக்கும் அதை போதிக்கலாம். அதை எப்போவுமே முக்கியப்படுத்தணும். நான் கேட்குறேன், நீங்கள் அதை முக்கியப்படுத்துகிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் முக்கியப்படுத்துகிறீர்களா? சில சபைகள் அதை முக்கியப்படுத்துறது இல்லை. சிலர் கம்யூனியனுக்கு முக்கியத்துவப்படுத்துவாங்க, ஆனால் கம்யூனியன் அப்போ சிலுவையை பெருசாக நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் கூட நடக்குது. கம்யூனியன் ஏன் முக்கியம்னா, சிலுவை முக்கியன்றதுனால தான் கம்யூனியன் முக்கியம். தலையில் ஆகிடக்கூடாது. என்னங்க, திருவதுர நோக்கமே சிலுவை நினச்சி பார்க்குறது. அதை நினச்சி பார்க்காம அவங்களுடைய சுயநீதி, அவங்களுடைய இது அதையும் நினச்சி பார்த்துக்கிட்டு அதை தான் பெருசாக மேன்மைப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள். இல்லை, திருவிருந்து ஏன் முக்கியம்னா, அவருடைய சிலுவை மரணம் அவ்வளோ முக்கியம். அதனால தான் திருவிருந்தியை அனுசரிக்க சொன்னார். அப்போது சபையாக நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் கேட்குறேன், நீங்கள் சிலுவைக்கு அப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை கொடுக்குறீங்களா? நீங்கள் அதை முக்கியப்படுத்தும் போது இயேசுவை கனப்படுத்துகிறீர்கள். ஏன் இது முக்கியப்படுத்த சொல்லிட்டார்னா, ஏன்னா அதுதான் உலக பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் தீர்வாக இருக்கிறது. அதெல்லாம் பெருசாக அவர் விளக்கலைங்க. அதெல்லாம் போக போக தான் விளக்கம் வரப்போகிறது. ஆனால் ஏன் அதை இவ்வளோ முக்கியன்று அவர் போதிச்சுட்டு போயிட்டார்னா, எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வும் இன்றைக்கு என்னது? கல்வாரி சிலுவை தான். இயேசு அங்கே மரிச்ச அந்த மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அதிலிருந்து தான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நமக்கு சேருகிறது. அதனால தான் அதை முக்கியப்படுத்த சொல்லிட்டார் பாருங்க. அப்போ நான் கேட்குறேன், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் அதை முக்கியப்படுத்துகிறீங்களா? போல எப்படி தெரியும் உங்களுக்கு முக்கியப்படுத்துகிறீங்களா இல்லையான்னு? ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறேன். ஒருவேளை சிலருக்கு வாழ்க்கை இன்றைக்கி சூப்பராக போயிட்டுருக்கலாம், சிலருக்கு வாழ்க்கை நல்லா போகாமல் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம். சூப்பராக போயிட்டுருக்கிறவங்கள பார்த்து கேட்குறேன், எல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கும்போது நீங்கள் என்ஜாய் பண்ணுறப்போ என்னைக்காவது உங்களுக்கு அந்த எண்ணம் வருதா, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னா, இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார், என்னுடைய பாவம் சாபத்தெல்லாம் ஏற்று சுமந்து தீர்த்ததுனால இன்றைக்கு எனக்கு இவ்வளோ ஒரு பாவ மன்னிப்பு, சந்தோஷம், ஆசீர்வாதம், ஒரு நிறைவு வாழ்க்கையில் இருக்குதுன்னு அந்த எண்ணம் என்னைக்காவது வருதா உங்களுக்கு? நீங்கள் என்ஜாய் பண்ணுறப்போ, சந்தோஷமாக இருக்கிறப்போ, எல்லாம் நல்லா போகிறப்போ அவருடைய அந்த சிலுவை மரணத்தை பற்றி நினச்சி பார்க்குறீங்களா? அந்த எண்ணம் வருதா? எப்பயாவது வருதா? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இதுக்கு? அல்லது வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து இருக்கிறவர்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். நீங்கள் சொல்லலாம், என் வாழ்க்கையில் எல்லாம் தாறுமாறாக போயிட்டுருக்குங்க. உங்களையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். தாறுமாறாக போயிட்டுருக்குன்னா நான் கேட்குறேன், நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அதுக்கு?
அவ்வளோதான் எல்லாம் போச்சு அப்படின்னு நம்பிக்கை இழந்து அப்படியே ஒரு மாதிரி உங்கள் உள்ளமே அப்படியே சோர்ந்து போய் நம்பிக்கையே இல்லாமல் அப்படியே போயிடுறீங்களா? அல்லது இல்லை, எனக்காக உயிரையே கொடுத்த என் ஆண்டவர் என்னை சும்மா இப்படியே விடமாட்டார், எனக்கு உதவி செய்யாமல் விடமாட்டார்னு நினைக்கிறீங்களா? அதுதான் சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லையா? இல்லை, பிரச்சனை வந்ததுனால அப்படியே சோர்ந்து போய் அப்படியே கிவ் அப் பண்ணுற நிலையில் போய் அப்படியே எந்த நம்பிக்கையும் இல்லைன்னு நினச்சிட்டா அப்புறம் அது எந்த விதத்தில் சிலுவையை முக்கியப்படுத்துகிறது? எல்லாம் நல்லா போகுதோ நல்லா போகலையோ, அவருடைய சிலுவை மையமானது. அதுக்கு முக்கிய இடம் சபையில் கொடுக்கப்பட வேண்டும், தனிப்பட்ட கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட வேண்டும், பிரசங்கத்தில் கொடுக்கப்பட வேண்டும், எல்லாத்திலையுமே கொடுக்கப்பட வேண்டும். ரெண்டாவது, அவருடைய தி சென்ட்ராலிட்டி ஆஃப் ஹிஸ் டெத், அவருடைய மரணத்தினுடைய முக்கியத்துவம். ரெண்டாவது, அவருடைய மரணத்தினுடைய அர்த்தம், நோக்கம், அதையும் போதிக்கிறார். இங்கே மரிக்கிறதுக்கு முன்னாலே போதிக்கிறார். இங்கே அவர் போதிச்சதுனால தான் பிறகு பாருங்கள் இந்த மற்றவங்களாம் வந்து அதை இன்னும் எடுத்து இன்னும் தெளிவுபடுத்துகிறாங்க நமக்கு. இங்கே போதிக்கிறது மட்டும் இல்லை, இங்கே போதித்த பிறகு அவர் வந்து மரித்து உயிரோடு எழும்பின பிறகு இயேசு காட்சி அளித்தார் இல்லையா? இயேசு பல தடவை சீஷர்களுக்கு காட்சி அளித்தார். 40 நாள் இந்த பூமியில் தொடர்ந்து காட்சி அளித்து என்ன பண்ணார்? வெறும் காட்சி அளிச்சு இதோ பார் அப்படின்ட்டு போயிட்டாரா? இல்லை, நீங்கள் போய் பாருங்கள். லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் காட்சி அளிக்கிறப்போலாம் பழைய ஏற்பாட்டு வசனத்திலிருந்து தம்மை பற்றி போதிக்கிறார். என்ன போதிக்கிறார்? எப்படி பார், மேசியா வந்து பாடுபட்டே ஆகணும்னு பழைய ஏற்பாடு சொல்லுது பார் அப்படின்னு போதிச்சு அவருடைய பாடுகள் சிலுவையின் அர்த்தத்தெல்லாம் போதிக்கிறார். எப்படி பாடுபடுவார்னு பழைய ஏற்பாட்டில் போதிக்கப்பட்டிருக்கு, உயிரோடு எழும்புவார்னு போதிக்கப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் அவங்களுக்கு போதனை கொடுத்துட்டு தான் போனார். என்ன சொல்ல வரேன்னா, பிறகு பேதுருவும் யோவானும் பவுலும் இதை பற்றிலாம் பேசுகிறாங்கன்னா எதை வச்சு பேசுகிறாங்க? யார்கிட்ட இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்க? யோசித்து பார்க்க வேண்டும். சிலுவைக்கு இவ்வளோ முக்கியத்துவத்தை பவுல் கொடுக்குறாருன்னா யார்கிட்ட கற்றுக்கிட்டார்? இயேசு கிட்ட தான் கற்றுக்கிட்டார். இது பவுல் சொன்ன ஒரு உபதேசம் கிடையாது. இயேசுவே தம்முடைய மரணத்தை முக்கியப்படுத்திட்டு தான் போனார். பவுல்லாம் பாருங்கள், பழைய ஏற்பாட்டை எடுத்து, பவுல் மட்டும் கிடையாது, பேதுருலாம் மீன் பிடிக்கிறவன்றாங்க. அவருக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுவாங்க. நீங்கள் 1 பேதுரு 2 பேதுரு வாசித்து பாருங்கள், எப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் பழைய ஏற்பாட்டு வசனங்களை கோட் பண்ணிருக்காரு. எல்லாமே இயேசுவை பற்றி தான் பேசுதுன்ற மாதிரி சொல்கிறாரு. இவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டை இப்படி எப்படி வாசிக்க கற்றுக்கிட்டாங்க? யோசித்து பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டை இவ்வளோ காலமாக யாருமே வாசிக்காத விதத்தில் எப்படி திடீர்னு வாசிக்க கற்றுக்கிட்டாங்க? 2 விளக்கம் இதுக்கு. ஒன்று வந்து இயேசுவே அப்படி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். குறிப்பாக உயிர்த்தெழுந்த பிறகு ரொம்பவே அவங்கள்ட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த 40 நாளில் பழைய ஏற்பாட்டை எப்படி வாசிக்கணும் புரிஞ்சுக்கணுன்றதை சொல்லி கொடுத்துட்டு இன்டர்பிரட்டேஷன் கிளாஸ், நாங்கள் பைபிள் காலேஜில் வைப்போம் பாருங்கள், ஹவு டு இன்டர்பிரட் த பைபிள், எப்படி பைபிளை வியாகியானம் பண்ணுறது, ஹெர்மனியூட்டிக்ஸ், இன்டர்பிரட்டேஷன் கிளாஸே நடத்திட்டு போயிட்டார். இது அப்படி இப்படி தான் என் பைபிளை பழைய ஏற்பாட்டை இன்டர்பிரட் பண்ணணும், என்னை வச்சு தான் அதை பார்க்கணுன்றது அவர் சொல்லி கொடுத்துட்டு போனதுனால தான் பேதுரு யோவான்லாம் அப்படி பழைய ஏற்பாட்டை பார்க்குறாங்க பாருங்கள். அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டாங்க. ரெண்டாவது, ஆவியானவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டாங்க. அவர் பரமேறின பிறகு ஆவியானவர் அவங்களுக்கு சொல்லித்தரார் எப்படி பழைய ஏற்பாட்டை வித்தியாசமாக இது வரைக்கும் பார்க்காத விதத்தில் இயேசு என்ற கண்ணாடியை போட்டுக்கொண்டு பார்க்கணுன்னு. என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் இயேசு தான் இதுக்கு ஃபவுண்டேஷன் லே பண்ணுது. இன்றைக்கி சிலுவை முக்கியம்னா இயேசு தான் அதுக்கு கார்னர். சரி, ரெண்டாவது சிலுவையின் அர்த்தங்கள், நோக்கங்கள். மூணாவது, இதிலிருந்து நாம் எப்படி பயனடைகிறது. இதை நான் சேர்த்து அப்படியே சொல்லிக்கிட்டே வரேன். அதாவது ஒரு அர்த்தம் நோக்கம் சொல்கிறேன், அதுலேருந்து எப்படி பயனடைகிறதுன்னு சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு அர்த்தம் நோக்கம் சொல்கிறேன், அதுலேருந்து எப்படி பயனடைகிறது சேர்த்து சொல்லிட்டு வரேன். ஸோ பாயிண்ட் நம்பர் 2யும் பாயிண்ட் நம்பர் 3யும் அப்படியே கோத்து கொண்டு வர போகிறேன். அர்த்தம், சிலுவையின் அவருடைய மரணத்தின் அர்த்தம், நோக்கம், அல்லது அவருடைய மரணத்தின் அர்த்தங்கள், நோக்கங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பன்மையில் ஏன் சொல்கிறேன்னா, அவர் ஏன் மரித்தார் என்பதற்கு பல காரணங்கள் உண்டு. அவர் ஏன் மரித்தார் என்பதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒரு காரணம் மட்டும் இல்லை, நிறைய காரணம் சொல்லலாம். ஏன் மரித்தார்? நம்முடைய பாவத்துக்காக மரித்தார். ஏன் மரித்தார்? நம்மை நீதிமான் ஆக்கும்படி மரித்தார். ஏன் மரித்தார்? தேவனுடைய கோபாக்கினியை அவர் மீது தன் மீது சுமந்து கொள்ளும்படி மரித்தார். ஏன் மரித்தார்? நமக்காக சாபமாகும்படி, நமக்கு ஆசீர்வாதம் வரும்படி மரித்தார். ஏன் மரித்தார்? அவருடைய தழும்புகளால் நாம் ஏன் சொல்லிகிட்டே போகலாம். பைபிளில் எத்தனையோ காரணங்கள். அவர் மரித்ததுக்கு பல காரணங்கள் உண்டு. அதில் சில காரணங்கள் இங்கேயே சொல்ல ஒரு விதத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. இங்கே அங்கே சாப்பிட்றாரே அந்த கடைசி உணவு, அங்கேயே வெளிப்படுதுன்னு சொல்ல வரேன். அந்த காரணங்கள் எல்லாமே பிறகு வந்தவங்க சொன்னது கிடையாது. அவரே அதுக்கு ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டார். அவரே அதை லேசாக வெளிப்படுத்திட்டு தான் போகிறாரு பாருங்க.
உதாரணத்துக்கு காரணம் நம்பர் 1 ஏன் மரித்தார், அல்லது நோக்கம் நம்பர் 1 எந்த நோக்கத்தோடு மரித்தார்? He died as our substitute. நமக்கு சப்ஸ்டிடியூட்டாக, நமக்கு பதிலாளாக இருக்கும்படி நமக்கு பதிலாளாய் மரித்தார். அவருடைய சிலுவையின் அர்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நமக்கு பதிலாளாய் மரித்தார். அதாவது பதிலாள்னா என்ன அர்த்தம்? நமக்கு வர வேண்டிய தண்டனை அவர் எடுத்துக்கொண்டார். அவருக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் நமக்கு, அவர் நம்ம இடத்த எடுத்துக்கிட்டார், நாம் அவர் இடத்த எடுத்துக்கிட்டோம். எனக்கு தான் ஆக்சுவலாக தண்டனை வர வேண்டியது. ஏன்னா நான் தான் தேவனுக்கு முன்பாக பாவி. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போயிட்டார்கள். நாம் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக பாவிகள், குற்றவாளிகள். வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன், நமக்கு உயிர் மூச்சை கொடுத்த தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டோம். உலகம் இதை புரிஞ்சிக்காது, நாம் புரிஞ்சுக்கணும் இல்லையா? நமக்கு உயிர் மூச்சை கொடுத்து தாளத்தையும் கிருபையும் எல்லாத்தையும் கொடுத்த தேவனை கண்டுக்காமல் விடுறதே பெரிய பாவம். இல்லை, நீர் எனக்கு தேவையில்லை, நான் இஷ்டப்படி வாழ்ந்துப்பேன், நீர் எனக்கு சொல்ல தேவையில்லை எப்படி வாழ்கிறதுன்னு, நான் விருப்பப்படுறபடி நான் வாழ்ந்துப்பேன், நானே எனக்கு கடவுளாக இருந்துப்பேன்றது தான் பாவம். பாருங்கள், பாவத்தினுடைய அந்த அந்த மோசமே அதுதான். பாவத்தில் என்ன மோசம்னா, அது பெரிய ஒரு செயல் மோசன்றதை விட தேவனுக்கு கடவுளுக்கு விரோதமாய் ஒரு முரட்டாட்டம். அது நீர் எனக்கு தேவையில்லை, நான் விருப்பப்பட்டபடி தான் நான் வாழுவேன், நீர் யார் எனக்கு சொல்றது? எல்லா மனிதர்களும் அப்படி தான் வாழ்றாங்க. பெற்றோரை பார்த்து சொல்றாங்க, நீங்க யார் எனக்கு சொல்றது? டீச்சர்ஸை பார்த்து சொல்றாங்க, நீங்க யார் எனக்கு சொல்றது? எல்டர்ஸை பார்த்து சொல்றாங்க, நீங்க யார் எனக்கு சொல்றது? கடவுளையே பார்த்து சொல்றாங்க, நீங்க யார் சொல்றது? நான் விரும்புகிறத நான் செஞ்சுட்டு போகிறேன். நாம் எல்லாருமே அவருக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்து விட்டோம். அவருக்கு முன்பாக நம்ம எல்லாருமே பாவிகளாக இருந்தோம். நமக்கு தான் மரண தண்டனை வர வேண்டியது. பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம்னா நரகத்தில் நித்தியமாய் எரிய வேண்டியவன் நான். அதுதான் எனக்கு வர வேண்டிய தண்டனை. அதுக்கு தான் நான் தகுதி உள்ளவன். இயேசு என்ன பண்ணுறாரு? என் இடத்தை எடுத்துக்கிறார். என் இடத்தை எடுத்துக்கிட்டு எனக்காக சிலுவையில் நரக அக்கினி அவர் மேலே விழுது. நரகத்தை அனுபவிக்கிறார் சிலுவையில் நம்முடைய இடத்துல. நமக்கு வர வேண்டிய தண்டனை அவருக்கு போகுது. அவருக்கு வர வேண்டிய பேரும் புகழும் பாராட்டும் ஆசீர்வாதமும் நமக்கு வருகிறது. அவருக்கு என்ன உரியது? அவர் எதற்கு தகுதி உள்ளவராக இருக்கிறார்? அவர் எதற்கு தகுதி உள்ளவராக இருக்கிறார்னா, தேவன் அவரை பார்த்து நீ நீதிமான் சொல்ல அவர் தகுதி உள்ளவராக இருக்கிறார். இது என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியப்படுகிறேன்னு அந்த வார்த்தையில் கேட்க யார் தகுதி உள்ளவர் இருக்கிறார்? இயேசு தான் தகுதி உள்ளவரா இருக்கிறார். நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், நான் உன்னை அரவணைக்கிறேன், உன்னை அன்பு கூறுகிறேன், நீ எல்லா ஆசீர்வாதத்துக்கும் தகுதி உள்ளவன், இந்த எல்லா ஆசீர்வாதத்தை என்ஜாய் பண்ணுன்னு அந்த வார்த்தையில் கேட்கறதுக்கு இயேசுக்கு தான் தகுதி இருக்கு. ஆனால் எனக்கு சப்ஸ்டிடியூட் அவர் வந்ததுனால, என் இடத்த அவர் எடுத்துக்கிட்டதுனால நான் அவருடைய இடத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். அந்த வார்த்தைகள்லாம் எனக்கு கிடைக்குது. இப்போ என்னை பார்த்து தேவன் சொல்கிறார், நீ நீதிமான், நீ பாவி அல்ல, நீனு நீதிமான். நான் சொல்கிறேன், ஐயோ இல்லை ஆண்டவரே, நான் பாவி, நான் நீதிமான் சொன்னால் நீ யார் பேசுறதுக்குன்றாரு. தேவன் தெரிந்து கொண்டவர்களை குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். தேவன் உங்களை பார்த்து நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரு உண்மையான விசுவாசியாக இருக்கிறீங்கன்னா, நீங்கள் யாராவனா இருக்கலாம், ஒரு விசுவாசியாக இருக்கிறீங்கன்னா, இயேசுவை நம்பி இயேசுவை பின்பற்றுகிறீர்கள்னா நீங்கள் கிறிஸ்துக்குள் நீதிமானாக இருக்கிறீங்க. அப்படின்னா அர்த்தம், நீங்கள் உங்களுக்கு நீதி உள்ள கேரக்டர் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. நீதி உள்ள ஒரு சுவாபம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. நீதி உள்ள ஒரு பிஹேவியர் அல்லது ஒரு நடத்தை இருக்கணும் அர்த்தம் கிடையாது. சில நேரம் நம்ம நடத்தையும் நம்முடைய சுவாபமும் எல்லாம் தாறுமாறாக இருக்கலாம், என்னங்க. ஆனால் அக்கிரமக்காரர்களை நீதிமான்கள் ஆக்குகிற தேவன் இவர். He is the God who justifies the ungodly. ரோமர் 4 சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல நீதிமான் நம்மளை அழைக்கிறார். நாளைக்கு நம்ம எப்படி இருக்க போகிறோன்றதை இப்போவே அழைச்சிட்றார். இருள் நிறைந்த உலகத்தில் வெளிச்சம் கடவுதுன்னு அவர் சொன்னதுனால தான் வெளிச்சம் உண்டாச்சு. அதுபோல் பாவியை பார்த்து, இயேசுவை நம்புகிற பாவியை பார்த்து நீ நீதிமான் சொல்கிறதுனாலே நீதிமான் ஆயிடுவாங்க.
அவருடைய தீர்ப்பு நமக்கு வந்திருக்கிற தீர்ப்பு வந்து நீதிமான். எப்படி வந்தது அது? அவர் நம்முடைய சப்ஸ்டிடியூட்டாக மரித்ததுனால. நம்முடைய சப்ஸ்டிடியூட் எல்லாம் சொல்லுங்க, இயேசு என்னுடைய சப்ஸ்டிடியூட், என்னுடைய பதிலாள் இல்லையா? அப்போது இது ரொம்ப முக்கியமாக, இது வந்து சிலுவை குறித்த அடிப்படை போதனை, சிலுவை குறித்த அடிப்படை. இதில் தான் எல்லாமே சார்ந்து இருக்குது பாருங்கள். அவர் நமக்கு சப்ஸ்டியூட்டாக மரித்ததுனால தான் நமக்கு வந்து அவருக்கு வர வேண்டியதெல்லாம் கிடைக்குது. இன்றைக்கி நீதிமன்ற தீர்ப்பு கிடைக்குது, அவருக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்குது, அவருக்கு வர வேண்டிய பாராட்டு கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. இந்த சத்தியம் யார் போதிச்சதுன்னு கேட்குறேன் நான். இது வந்து பிறகு வந்து கிறிஸ்தவர்கள் போதிச்சாங்களா இதை? இல்லைங்க, இயேசுவே இதுக்கு வழியை திறந்து விட்டுட்டு போயிடுறாருங்க. இயேசுவே இந்த சத்தியத்தை இங்கே வெளிப்படுத்திட்டு தான் போகிறார். இந்த இடத்துல வெளிப்படுத்துது. எப்படின்னு கேட்கலாம் நீங்கள். சொல்கிறேன் எப்படின்னு. ஒன்று வந்து அந்த பஸ்காவுனுடைய கான்செப்டே ஐடியாவே என்னன்னா, ஒரிஜினல் பஸ்காவில் அங்கே வந்து ஒரு சப்ஸ்டிடியூட் சாகிறதுனால தான் மனிதன் சாக தேவையில்லை. சப்ஸ்டிடியூட் சாகிறதுனால தான் மனிதன் சப்ஸ்டிடியூட்னால தான் ஆளே பிழைக்கிறாங்க. ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருக்கிறப்போ அந்த கடைசியாக வர வாதம் என்னது? தலைச்சன் பிள்ளைலாம் சாகுறாங்க தேசத்தில். எகிப்தியருடைய வீடுகள் எல்லாம் அந்த தலைச்சன் பிள்ளை சாகுது. இஸ்ரவேலர் வீடுல சாவு இல்லைன்னு கிடையாது, அங்கேயும் சாவு இருக்குது. இஸ்ரவேலர் எல்லா வீட்லேயும் சாவு வருது. வித்தியாசம் என்னன்னா, எகிப்தியர்களுடைய வீட்டில் தலைச்சன் பிள்ளை சாகுது, இஸ்ரவேலர்கள் வீட்டில் அந்த பிள்ளைக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி சாகுது. பதிலாள். பஸ்காவுடைய கான்செப்டே என்னது? நமக்கு பதிலாக அந்த இன்னொன்று செத்ததுனால தான் நாம் பிழைச்சோம். ரொம்ப முக்கியமான பாடம் பாருங்கள் இஸ்ரவேலர்களுக்கு. தேவன் அவங்களுக்கு பாடம் கற்பிக்கிறாரு. உன்னுடைய நம்பர் 1 பிரச்சனை எகிப்து கிடையாது, பார்வோன் கிடையாது. வெறும் பார்வோன் தான் நம்பர் 1 பிரச்சனையாக இருந்ததுன்னா எகிப்துக்கு மட்டும்தானே சாவு வந்திருக்கும், இஸ்ரவேலர்கள் வீட்டில் சாவே வந்திருக்காதே. நம்பர் 1 பிரச்சனை எகிப்து கிடையாது, பார்வோன் கிடையாது. எல்லாருக்கும் நம்பர் 1 பிரச்சனை வந்து பாவம். எகிப்தியராக இருக்கட்டும், இஸ்ரவேலராக இருக்கட்டும், எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போயிட்டார்கள். ஆகவே சாவு வந்தே ஆகணும், செத்தே ஆகணும். சாகாமல் இருக்கணும்னா நமக்கு பதிலாக வேற ஒருத்தர் சாகணும். நமக்கு பதிலாக வேற ஒருத்தர் சாகணும். அதை தான் அங்கே போதிக்கிறார், பதிலாக ஆட்டுக்குட்டி செத்ததுன்னு. அப்போ அந்த பஸ்காவை தான் இங்கே சாப்பிட்றாங்க. அப்போ அதுவே வந்து நமக்கு அந்த சப்ஸ்டிடியூட் கருத்தை போதிக்கலையா? அது மட்டும் இல்லை, அவங்க சாப்பிட்ற உணவில் ஒரு காரியம் மிஸ்ஸிங்காக இருக்குது. மெயின் டிஷ்ஷே மிஸ்ஸிங்காக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மெயின் டிஷ்ஷுன்னு இருக்குது, சைட் டிஷ்ஷுன்னு இருக்குது. கரெக்டாக? மெயின் டிஷ்ஷையும் சைட் டிஷ்ஷையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டீங்க. இங்கே வந்து சைட் டிஷ் தான் இருக்குது. அப்பம் இருக்குது, திராட்சை ரசம் இருக்குது, கசப்பான கீரைலாம் கூட இருந்திருக்கலாம். ஆனால் மெயின் டிஷ் என்னது? பஸ்கா உணவில் மெயின் என்னது? மெயின் என்னது? ஆட்டுக்கறிங்க. ஆமாம், அந்த பலியிடப்பட்ட அந்த ஆடு அதனுடைய மாம்சத்தை அதை சுட்டரித்து அதை சாப்பிடுவாங்க. அதை சாப்பிடணும் அப்படியே கட்டளை கொடுத்துட்டார். அதுதான் மெயின் அங்கே. ஆக்சுவலாக மற்றதெல்லாம் சைடு. அது காணுமே இங்கே. கவனிச்சிங்களா? அதை மத்தேயு வாசிங்க, மார்க்கு வாசிங்க, லூக்கா வாசிங்க, எல்லாத்துலேயுமே அது காணும். வெறும் அப்பம் ரசம் தான் சொல்லப்படுது, அது காணும். இது நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க, ஏன் காணும்னு. முக்கியம் பஸ்கால் அதுதானப்பா முக்கியம், அதை போய் விட்டுட்டாங்களே, என்ன ஆச்சு? அதை பற்றி ஒரு வார்த்தை கூட காணுமே அப்படின்னு சொல்கிறப்போ அதுக்கு விளக்கம், 2 விளக்கம் சொல்லலாம். ஒன்று வந்து, ஏன் அதை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லப்படலைன்னா, அந்த ஆட்டினுடைய மாம்சம் அதை பற்றி எதுவுமே ஏன் சொல்லப்படல? ஏன்னா மேஜையில் தேவ ஆட்டுக்குட்டி உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். அவர் இருக்கிறப்போ வேற ஆட்டை பற்றி பேச முடியாது. அது மேஜையில் இருந்ததான்னு கூட நமக்கு தெரியல, அந்த அளவுக்கு அதை விட்டுட்டாங்க. அதை அப்படி பேசாமல் விட்டதே இயேசுவின் மேலே ஹைலைட் பண்ணுது. அது இயேசுவின் மேலே ஃபோக்கஸை வைக்கிறாங்க. இவர்னால தான் ரட்சிப்பு வரப்போதே ஒழிய ஏதோ ஒரு ஆடு சாகிறதுனால வர முடியாது. கோடிக்கணக்கான ஆடு செத்தா கூட அது வரவே முடியாது. தேவகுமாரன் பாடுபட்டு கொடூரமாக சாகணும், ரத்தம் சிந்தப்படணும், அவமானப்பட்டு சாகணும். அப்போ தான் மனு வர்க்கத்துக்கு ரட்சிப்பு வர முடியும். அங்கே தேவ ஆட்டுக்குட்டி மேஜையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறார், அவர் தான் சாக போகிறார். அது மட்டும் இல்லை, நான் நினைக்கிறேன் வேணுன்னே அதை விட்டுட்டார் இயேசு. ஏன்னா இதை தொடர்ச்சியாக நாம் செய்யணும்னு விரும்பினார். தொடர்ச்சியாக செய்யணுன்னா இனி பலிகள் இருக்கக்கூடாது இல்லையா? ஆட்டை பலி இட்டு அப்புறம் அந்த கறியை எடுத்து அதை சுட்டரித்து சாப்பிட்ற அந்த வேலையெல்லாம் இல்லை. ஒரே தரம் நமக்காக அவர் பலியிடப்பட்டதுனால அதை பேச்சே எடுக்கல. அதை வெறும் சிம்பிளாக அப்பத்தோட ரசத்தோட விஷயத்தை முடிக்கிறார். சப்ஸ்டிடியூட், எல்லாம் சொல்லுங்க சப்ஸ்டிடியூட்.
அது இங்கேயே வெளிப்படுதுன்னு சொல்ல வருகிறேன். பஸ்காவை கொண்டாடுறதுனாலே வெளிப்படுது. அது மட்டும் இல்லை, அந்த 24ஆம் வசனத்தில் வெளிப்படுது. உங்கள் தமிழ் பைபிள் அது தெளிவாக தெரியாமல் இருக்கலாம். இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். இது அநேகருக்காக, எல்லாம் சொல்லுங்கள், அநேகருக்காக. அந்த அநேகருக்காக ஆங்கிலத்தில் ஃபார் மெனின்னு வருது பாருங்கள். தமிழ்லையும் சரி ஆங்கிலத்துலேயும் சரி, அந்த எஸ்பெஷலி ஆங்கிலத்திலலாம் அது ஒரு கன்ஃபியூசிங்கான வேர்டு. ஏன்னா கன்ஃபியூசிங்னா பல அர்த்தங்கள் உண்டு ஃபார்ன்ற வார்த்தைக்கு. அதுக்கு பின்னால் இருக்கிற கிரேக்க மொழி அந்த வார்த்தை வந்து எப்படிப்பட்ட வார்த்தைன்னா அதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அநேகருடைய நன்மைக்காக என்பது ஒரு அர்த்தம், அநேகருக்கு பதிலாளாக என்பது இன்னொரு அர்த்தம், அநேகருடைய சார்பில் அப்படின்னு கூட அர்த்தமாகுமா அந்த வார்த்தை. அநேகருக்காக தமிழ் பைபிள் வந்துருச்சு பார்த்தீங்களா? அதை வந்து இப்படி கூட மொழிபெயர்க்கலான்றாங்க, அநேகரின் சார்பில் அல்லது அநேகருக்கு பதிலாளாக அல்லது அநேகருடைய நன்மைக்காக அப்படின்னு கூட சொல்லலான்றாங்க. அப்போது என்ன சொல்ல வரேன்னா, அந்த வார்த்தையிலே, அந்த ஒரு வார்த்தையிலே அந்த காகன்னு வருது பாருங்கள் தமிழில், அங்கேயே சப்ஸ்டிடியூட்ன்ற கருத்து வந்து விடுகிறது. தமிழில் ஆங்கிலத்தில் தெளிவாய் தெரியாமல் போனாலும் கிரேக்க ஒரிஜினலில் அது தெளிவாய் தெரிகிறது. சரி, இயேசு நம்முடைய சப்ஸ்டிடியூட். நீங்கள் அதை நம்புறீங்களா? அப்போ நீங்கள் நம்புறீங்கன்னா நான் சொன்னது போல் நீங்கள் நீதிமான். அவர் உங்கள் இடத்த எடுத்துக்கிட்டதுனால நீங்கள் அவர் இடத்த எடுத்துக்கிட்டீங்க. அப்போ அவர் இடத்த எடுத்துக்கிட்ட மாதிரி தான் நீங்கள் வாழ்கிறீங்களா அல்லது எப்படி வாழ்கிறீங்க? சில கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா இயேசு சப்ஸ்டியூட்டாக மறித்தோம், அவங்களுக்கு வந்து அதனால் எந்த பயனும் இல்லை. அதை அவங்க ஆக்சுவலாக விசுவாசிக்கலை. அதனால தான் பாருங்கள், இதுலேருந்து எப்படி பயனடைகிறதுன்றதும் சொல்லிடுறாரு 22ஆம் வசனத்தில். எப்படி பயனடைகிறது, அவருடைய சிலுவை மரணத்திலிருந்து எப்படி பயனடைகிறதுன்றது ஒரு அதை குறித்த ஒரு க்ளூவையும் இங்கே கொடுத்துட்றாரு. எங்கே இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவளுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள். எப்படி பயனடைகிறது? நாம் வாங்கி புசிக்கணும். நல்லா சொல்லுங்க, வாங்கி புசியுங்கள். நம்ம வேலை என்ன? வாங்கி புசிக்கணும். இது ஒரு பெரிய வேலையா என்னங்க? வாங்கி புசிக்கணும். மீதியெல்லாம் அவர் செஞ்சிடறார். அவர் என்ன செய்கிறாரு? அப்பத்தை எடுக்கிறார். இயேசு தான் அப்பத்தை எடுத்து. யார் எடுத்தது? இயேசு. ஆசீர்வதி யார் ஆசீர்வதிச்சது? இயேசு. பிட்டு யார் பிட்டது? இயேசு. அவளுக்கு கொடுத்து யார் கொடுத்தது? இயேசு. நீங்கள் என்ன பண்ணுங்க? வாங்கி. அவ்வளோதான். மினிமம் வேலை. இதை ஒரு வேலைன்னே சொல்ல முடியாது. இப்போ முடித்த பிறகு நீங்கள் போய் சாப்பிட போகிறீங்க, சாப்பிட்டு முடித்த பிறகு என்னன்னு சொல்ல போகிறீங்க? அப்பா என்ன ஒரு சாதனையை சாதித்தேன், உட்காந்து அத்தனை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டேன்னு சொல்லுவீங்களா? அதில் பெருமை பாராட்டுவீங்களா? பெருமை பாராட்டவே மாட்டீங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு வேலையா? ஒரு பக்கம் அதெல்லாம் ஒரு வேலையா? ஆனால் அதை செய்யாமல் நமக்கு பயனே கிடையாது. சாப்பாட்டு மேஜையில் இருக்கலாம், அருமையாக இருக்கலாம், அப்படியே அதுக்கு ஒரு பார்க்குறதுக்கும் அது ஸ்மெல்லும் ஜோராக இருக்கலாம். ரொம்ப உங்களை சோதிக்கிறேண்ணா. ஆனால் வாயில் எடுத்து போடலைங்கன்னா நீங்கள் அதிலிருந்து நீங்கள் பயனடையவே முடியாது. நாம் வாங்கி அதை புசிக்கணும். அது வந்து ஒரு இன்றைக்கி வந்து திருவிருந்தை பற்றி நான் பேசலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதன் மூலமாக ஒரு ட்ராமாவை போல் ஒரு சத்தியத்தையே போதிக்கிறார். அவருடைய சிலுவை அவர் சொல்கிறார், இந்த அப்பா வந்து என்னுடைய சரீரம், ஆனால் நீ வந்து இதை வாங்கி புசிக்கணும். அதாவது அவருடைய நான் என்ன உனக்கு மறிச்சாலும், நான் என்ன பாடுபட்டு மறிச்சாலும், நீ விசுவாசத்துடன் அதை எடுத்துக்கலன்னா அதுலேருந்து பயனடையவே முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் வந்து அவங்க திங்கிங்கே சரியில்லை பாருங்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஆமாம், நீங்கள் சொல்கிறீங்க இயேசு எல்லாருக்காக மறிச்சார், இதுதான் உலகத்துக்கான தீர்வு எல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு ஏன் அது உதவலை? ஏன் அநேகருக்கு உதவலைன்னா, ஏன் பயனடையலைன்னா அவங்க வாங்கி புசிக்கலை, அவங்க செய்ய வேண்டியதை செய்யலை. நாம் செய்ய வேண்டியது பெரிய வேலை ஒன்றும் கிடையாது, ஆனால் விசுவாசத்துடன் நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும். அந்த வாங்கி புசிக்கிறது வந்து அதற்கு அடையாளமாக இருக்குது. விசுவாசத்தினால் அதை எடுத்துக்கொள்ளணும், அதை பெற்றுக்கொள்ளணும். நம்ம கையை நீட்டி அதை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம வாயில் நாம் தான் போடணும். அது நாம் செய்ய வேண்டியது. வாங்கி பூசியுங்கள், எல்லாத்தையும் வாங்கி பூசியுங்கள். அப்போ நீங்கள் வாங்கி பூசிட்டு இருக்கீங்களா? இயேசு சிலுவையில் செய்த காரியங்களை விசுவாசத்துடன் எடுக்கிறீங்களா? தீவிரமாக எடுக்கிறீங்களா? விசுவாசம், எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசம். நம்முடைய பங்கு அதுதான். கிருபையினால் எல்லாத்தையும் நமக்கு தேவன் தர்றார். கஷ்டமான வேலைலாம் அவர் செஞ்சிடறார். பாடுபட்டு மறித்தது அவர், ரத்தம் சிந்தது அவர், அடிக்கப்பட்டது அவர், அவமானப்பட்டு மறித்தது அவர், உயிரோடு எழும்பினது அவர், உங்களுக்கு இன்றைக்கி வந்து சிலுவையை பற்றி என்னை பிரசங்கிக்க வைக்கிறதும் அவர். இதை பற்றி கேட்குறீங்க, ஆனால் கேட்குறது பத்தாது, அதை நீங்கள் வாங்கிக்கணும். ஒரு ஆக்டிவ் லிசனராக இருக்கணும். அப்படியே லவுக்குன்னு முழுகிக்கணுன்றது மட்டும் இல்லை, அதை கொஞ்சம் மெல்லணும்.
போட்டு அதை கொஞ்சம் நேரம் அதை புரட்டி புரட்டி யோசித்து பார்த்து தியானிச்சு, மாடு மெல்லும் பார்த்தீங்களா, அது ஒரு நல்ல ஒரு படம், சித்தரிப்பு. கிறிஸ்தவ தியானம் அப்படிதான். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கறது மட்டும் இல்லை, அதை புரட்டி புரட்டி பார்க்குறது, யோசித்து பார்க்குறது. அந்த மாடு மெல்றது போல் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை புரிஞ்சுக்க பார்க்குறது. அது நம்ம மென்று முழுங்கினா தான் நாங்கள் உள்ளே போவோம். என்னங்க, பிள்ளைகள் வந்து சில நேரம் மெல்லாமல் அப்படியே வாயில் போடுறதுனால ஜீரணமாகாது. அப்போ பிரயோஜனம் கிடையாது திரும்ப. அப்போ இந்த சத்தியங்கள்லாம், சிலுவை பற்றிய சத்தியங்களை கேட்கணும், அதை கொஞ்சம் தியானிக்கணும், அதை விழுங்குற விதத்தில் விழுங்கணும், அது ஜீரணம் ஆகணும், அது நம்மோட ஒன்றாய் போய் கலந்து விடணும். அப்போ தான் நமக்கு அது பயனுள்ளதாய் ஆகும். நம்முடைய சப்ஸ்டியூட்டாக மரிச்சார் என்பதை கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. அதை கொஞ்சம் அப்படியே தியானிக்கணும். அப்போ வந்து அவர் என் இடத்த எடுத்துக்கிட்டாரா, நான் அவர் இடத்த எடுத்துக்கிறேன்ல, அப்போ நான் நீதிமான், அப்போ எனக்கு வந்து எல்லா ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு தகுதி இருக்குல்ல அப்படின்றத தியானிச்சு அதை புரட்டி புரட்டி பார்த்து வாயை திறந்து சொல்லி 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 அதை விசுவாசிச்சு அதை அப்படியே எடுத்துக்கணும், உள்வாங்கிக்கணும். நீங்கள் செய்கிறீங்களா அதை? சிலர் பாருங்க, அவங்களுக்கு தெரியும் அவர் ஏதோ சப்ஸ்டியூட்டாக மரிச்சாருன்னு, ஆனால் அவர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறது இல்லை, வாழ்க்கைக்கு எடுத்து வாயில் போட்டுக்கிறது இல்லை. அவங்க எப்படி போயிட்டுருக்காங்க, எனக்கு எந்த தகுதியும் இல்லை, எனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்கிறவங்கள்ட்ட நான் முதல்ல சொல்ல விரும்புகிறவர்கள் முதல்ல சொல்ல விரும்புகிறேன், கரெக்ட் தான், உங்களுக்கு தகுதி இல்லை. ஏன்னா யாருக்குமே தகுதி இல்லை, நாம் எல்லாரும் அவருக்கு முன்பாக பாவிகள். ஸோ முதல்ல அது தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஓகே, தெரியும்னா ரெண்டாவது, அவர் நம்மளை தகுதிப்படுத்தி விட்டார், கிறிஸ்துவுக்குள் தகுதி படுத்தி விட்டார். அப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்கன்னா இப்போ இதே மாதிரி பேசிகிட்டு இருக்க முடியாது, தகுதி இல்லைன்னு பேசிகிட்டு இருக்க முடியாது. அப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்கன்ற அந்த கான்சியஸ்னஸே பெருசாக இல்லைன்னு அர்த்தம். உலகத்தாருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லலாம், கரெக்டு தான், அவங்க தேவனுக்கு முன்பாக பாவிகளாக இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் நீதிமான்களாக இருக்கிறார்கள். தேவன் உங்களை நீதிமான் என்று அழைக்கிறார், நீதிமான் என்று பார்க்கிறார். அப்போ நீங்கள் தலையை கீழே தொங்க போட்டு, கிறிஸ்தவர்களுக்கு பேசுகிறேன், விசுவாசிகளுக்கு பேசுகிறேன், நீங்கள் தலையை கீழே தொங்க போட்டுக்கிட்டு எனக்கு தகுதியே இல்லை, தேவன் என்னெல்லாம் பயன்படுத்த முடியாது, இது பிசாசு விரும்புகிறான். அதை தான் நீங்கள் அப்படியே தலை கீழே தொங்க போட்டுக்கிட்டு எனக்கு தகுதியே இல்லை, என்னெல்லாம் எப்படி தேவன் பயன்படுத்த முடியும், எனக்கெல்லாம் என்ன ஊழியம் இருக்குது, என்னெல்லாம் என்னை வச்சு என்ன பண்ணுவார் தேவன் அப்படின்னு நீங்கள் இருக்கணும்னு யார் விரும்புகிறது? பிசாசு. அந்த எண்ணத்தை நீங்கள் அகற்றணும், அதை ஃபைட் பண்ணணும், ரெசிஸ்ட் பண்ணணும். கிடையாது, கிறிஸ்துவுக்குள் என்னை தகுதிப்படுத்தி விட்டார், நான் நீதிமானாக இருக்கிறேன், எனக்கு சப்ஸ்டியூட் ஆகிட்டார்ல, என் இடத்த அவர் எடுத்துக்கிட்டார். தகுதி இல்லாதவனுக்கு என்னென்ன தண்டனை கிடைக்கணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டார். எப்படி பாவத்தின் தண்டனை எடுக்கணுமோ எடுத்துக்கிட்டார். எனக்காக சாபமானார், மரிச்சார், தேவ கோபாக்கினி அவர் மேலே விழுந்தது, அவருடைய இடத்த நான் எடுத்துக்கிட்டேன், நீதிமான்ற தீர்ப்பை நான் பெறுகிறேன். தேவன் என்னை தகுதி உள்ளனா பார்க்குறார், கிறிஸ்துவுக்குள்ள என்னை அவர் பயன்படுத்த விரும்புகிறார், எனக்குன்னு ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறார். உங்களுக்கு தான் பேசுகிறேன், உங்களுக்குன்னு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊழியத்தை வச்சுக்கிறார், ஒவ்வொருத்தையும் பயன்படுத்த விரும்புகிறார். பிசாசு சொல்கிற பொய்யை நீங்கள் நம்பாதீங்க, ஏசு உங்களுக்கு சப்ஸ்டியூட்ன்றதை நம்புங்க, அதை அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கைக்கு. நிறைய பேர் அப்ளை பண்ணாமலே போயிடுறாங்க. ரெண்டாவது அர்த்தம், ரெண்டாவது நோக்கம், ஏன் மரிச்சார் நோக்கத்தையும் சொல்கிறேன், அதுலேருந்து எப்படி பயனடைறதுன்னு சொல்கிறேன். ரெண்டாவது நோக்கம், he died for our benefit, to benefit us in many ways. நம் பல விதத்தில் நமக்கு பயன் வரும்படி மரிச்சார். அந்த 24ஆம் வசனம், அநேகருக்காக சிந்தப்படுகிற, எல்லாம் சொல்ல அநேகருக்காக, அதான் அந்த இன்னொரு அர்த்தம் வந்து அநேகருடைய நன்மைக்காக, அநேகருடைய நன்மைக்காக. சிலுவையிலிருந்து எவ்வளோ நன்மை உண்டாகுது. புதிய ஏற்பாடு வந்து இதுக்கப்புறம் அதை தொடர்ந்து விளக்குது பாருங்கள். சிலுவையிலேருந்து என்னென்ன நன்மை உண்டாகுது, பாவ மன்னிப்பு உண்டாகுது. ஆக்சுவலாக மத்தேயுல இதே சம்பவத்தில் பாவ மன்னிப்பை தருகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு பெனிஃபிட் வந்து பாவ மன்னிப்பு, அது ஒரு பெனிஃபிட். ஆனால் அது பேசிக்காக இருந்தாலும் ரொம்ப முக்கியம் பாருங்கள். பாவ மன்னிப்பு உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அது எல்லா ஆசீர்வாதத்துக்கும் கதவை திறக்கிற மாதிரி. ஏன்னா பாவம் தான் பாருங்கள் நம்மளை கடவுள்கிட்டருந்து பிரித்து வைக்குது, நம்மளை கடவுள்கிட்டருந்து அந்த ஒரு பிரிவினையை கொண்டு வருது. பாவம் இருக்கிற வரைக்கும் கடவுள்கிட்ட கிட்ட கூட வர முடியாது. ஆனால் பாவத்தை டீல் பண்ணோன்னா, அவர் பாவத்துக்கு ஒரு பிராயச்சித்தத்தை, ஒரு தீர்வை கொண்டு வந்ததுனால நம்முடைய பாவத்தை மன்னிச்சு விட்டுறாரு. இதுக்கப்புறம் பாவம் ஒரு பிரச்சனை இல்லாததுனால மற்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற நாம் தகுதி உள்ளவர்களாய் ஆகி நம்மளை பாவத்திலிருந்து மன்னித்து நம்மளை நீதிமான ஆக்குறதன் மூலமாய் மற்ற எல்லாத்துக்கும் தகுதிப்படுத்தி விட்டுறாரு.
அப்போ பாவ மன்னிப்பை லேசில் எடுத்துக்காதீங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். யாருங்க நம்ம பாவத்தை மன்னிக்க முடியும்? தேவன் ஒருவரே. எப்படிங்க பாவத்தை மன்னிக்க முடியும்? அதற்கான தண்டனை இயேசு சிலுவையில் செலுத்திட்டதுனால முழுமையாக மன்னிச்சிடறார். ஒருபோதும் என் பழைய பாவத்தை தேவன் ஒருபோதும் திரும்ப கொண்டு வரவே மாட்டார். அதை உங்களுக்கு நினைவுபடுத்திட்டு இருக்கிறாங்கன்னா யாராவது? சாத்தான், அது பிசாசு. பழைய பாவத்தை பிசாசு தான் திரும்ப கொண்டு வந்து உங்களை அக்யூஸ் பண்ணிருப்பான். நீ செஞ்சியே மறந்துட்டியா? என்ன பெரிய ஆளா இல்லை நினச்சியா நீன்னு? நீங்கள் சொல்லணும், என்ன செஞ்சேன் நான்? தேவன் சொல்கிறார், என்னை மன்னிச்சிட்டார், பாவத்தை அதை மறந்துட்டார். ஐ வில் ரிமெம்பர் யுவர் சின்ஸ் நோ மோர். உன் பாவங்களை திரும்ப நான் நினையாமல் இருப்பேன். நீங்கள் சொல்லணும், தேவனே மறந்துட்டேன்றார், அப்புறம் நீ என்னத்தை? பிசாசு கொஞ்சம் பதில் கொடுக்கணுங்க. நீங்கள் சும்மா சொல்கிறதெல்லாம் முதல்ல சிலருக்கு வந்து இந்த மாதிரி எண்ணம் பிசாசுக்கு வருதுன்னே தெரில பாருங்கள். பிசாசு வந்து தேவ ஜனங்களை அக்யூஸ் பண்ணுகிறான். எப்போ பார்த்தாலும் நீ உருப்பட மாட்டேன், நீ ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை, நீ இவ்வளோ பாவத்தை செஞ்ச உன் கடந்த காலத்தில். தேவன் அதெல்லாம் மன்னித்து விட்டார். நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறீங்கன்னா பாவத்தை அறிக்கை செஞ்சு மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. அது பழைய கதை. ஒருபோதும் அந்த பழைய பாவத்தை தேவன் திரும்ப கொண்டு வரவே மாட்டார். உங்களை நினைவுபடுத்த மாட்டார். பாவ மன்னிப்பு ஒரு பெனிஃபிட்டு, ஹீலிங், சுகம், எல்லாம் சொல்லுங்க சுகம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். எனக்காக அடிக்கப்பட்டார். வாரனால் அடித்தாங்களே, நான் குணமாகும்படி அவர் அடிக்கப்பட்டார். அந்த மாதிரி எனக்காக பாவமானார்ன்றது மட்டும் இல்லை, சாபமானார். பழைய புதிய ஏற்பாட்டில் பவுல் இதை குறித்து வெளிப்பாடு பெறுகிறார் பாருங்கள். அவர் சொல்கிறார், மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கு. அப்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை வாசித்து பார்த்துருக்கீங்களா? உபாகம் 28 ஆசீர்வாதம் லிஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் சாப லிஸ்ட் இருக்குது. சாப லிஸ்ட்டை வாசிக்கிறப்போ நிறைய வியாதிகள் இருக்குது. பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டுட்டார். இனி அந்த சாபம் எனக்குரியது கிடையாது. எனக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம், புறஜாதியாருக்கு ஆபிரகாமின், இதெல்லாம் சிலுவையினால தான் வருது. அநேகருக்கு நிறைய பயன் வரணும், அநேகருடைய பயனுக்காக அவர் மரிச்சார். இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். அப்போ இதை எடுத்து அப்ளை பண்ண உங்கள் கையில் தான் இருக்குது. அப்ளை பண்ணிக்கணும் பாருங்கள். ஏன் மரிச்சார்னு வெளிப்படுத்துகிறாரு. அதை நாம் எப்படி அதுலேருந்து பயனடையணும்னு வெளிப்படுத்துகிறார். வாங்கி பூசியுங்கள், எல்லாம் சொல்ல வாங்கி பூசியுங்கள். இந்த சத்தியங்களை வாங்கி இதை பூசிக்கணும், இதை மெல்லணும், இதை தியானிக்கணும். என்ன வேணால் வியாதியாக இருக்கட்டும், அதை வச்சுக்கிட்டு சிலுவையை நோக்கி பாருங்கள். எப்படி பழைய ஏற்பாட்டில் மோசே வந்து அந்த சர்ப்பத்தை உயர்த்தினாரோ அது போல் சிலுவை உங்கள் முன்பாக உயர்த்தப்பட்டு இருக்கட்டும். இயேசு உங்களுடைய அந்த வியாதியெல்லாம் சுமதை தீர்க்கிறத பாருங்கள். உங்களுக்காக சாபமானதை பாருங்கள். அதை பார்த்து குணமடையலாம் நீங்கள். அதான் வாங்கி பூசிக்கிறது. எத்தனையோ பயன்கள், பெனிஃபிட்ஸை சொல்லிகிட்டே போகலாம் இல்லையா? டெலிவரன்ஸ், விடுதலை. எகிப்திலிருந்து அவங்க வெளியே வந்தாங்க, பஸ்காவை கொண்டாடுறாங்க. அதுவே வந்து அந்த டெலிவரன்ஸ், அது விடுதலையை கொண்டாடுகிற ஒரு பண்டிகை பாருங்கள். எகிப்தினுடைய அடிமைத்தனம், பார்வோன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுறாங்க. ஆனால் இயேசு சொல்கிறார், அதை நினச்சி பார்க்காத, அதை விட பெரிய ஒரு ரட்சிப்பும் விடுதலையும் சிலுவை மரணம் மூலமாக வருகிறது. என்ன? பாவத்திலிருந்து விடுதலை, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை. விடுதலையோடு நாம் வாழணுன்றதை இயேசு விரும்புகிறார். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எத்தனை பெனிஃபிட்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க? இந்த பலன்கள்லாம், இந்த பயன்கள், இயேசு உங்களுக்காக சம்பாதிச்ச அந்த காரியங்கள்லாம் நீங்கள் அனுபவிக்கிறீங்களா? சிலருக்குலாம் தெரியவே இல்லை பாருங்கள். சிலுவையின் மூலமாக என்னென்ன நமக்காக சம்பாதிச்சிருக்கிறோம், நமக்கு என்னென்ன சொந்தம், என்னென்ன நம்ம சொந்தம் பாராட்டலாம், என்னென்ன எடுத்துக்கலாம், உரிமையோடு எடுத்துக்கலான்னு தெரியல. சிலருக்கு தெரியாமலே அப்படியே வாழ்நாளை கழிச்சிடுறாங்க. இதை பற்றி போதனையும் கேட்காம போயிடுறாங்க. எல்லா விதமான ஆசீர்வாதமும் சிலுவையிலிருந்து வருது தெரியுமா உங்களுக்கு? கடனிலிருந்து விடுதலை, ஃபைனான்சியல் பிளெஸிங் சிலுவையிலிருந்து வருது. நமக்காக சிலுவையில் அவர் ஏழையானார், நம்ம ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படி. அவர்கிட்ட இருந்த துணிமணியை கூட உருவிட்டாங்க. உலகமே அவருக்கு சொந்தம். அவருக்கு ஏதோ ஒன்றுமே சொந்தம் இல்லாத மாதிரி அவர் அங்கே. அது ஏன்னா அது எனக்கு வர வேண்டிய தண்டனை. ஆகவே கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கு எனக்கு எல்லாமே சொந்தம். உலகத்தையே நாம் சுதந்திரித்து கொள்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இதெல்லாம் தியானித்து பார்க்கணும் பாருங்கள். இதெல்லாம் முதல்ல தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பா ஒரு உதாரணம் கொடுப்பாங்க. அதாவது ஒரு மனுஷன் வந்து
அந்த காலத்தில் கப்பலில் போவாங்கல்ல, ஐரோப்பாவிலேருந்து அமெரிக்கா அந்த கடல் கடந்து போகணுன்னா கப்பல் ஏறி தான் போகணும். ஸோ அப்போ அந்த கப்பலில் ஏறி போக விரும்புகிறான், புதிய நாட்டில் போய் புதிய ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறான். ஆனால் அவனுக்கு பணம் இல்லை. ஆனால் இன்னொருத்தர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த டிக்கெட்டை வாங்கி கொடுக்குறாங்களாம். சரி, நன்றியுடன் அந்த கப்பலில் ஏறுறான். ஏறி அந்த ஒரு சில நாட்கள் ஆகும் அந்த பயணம். பயணிக்கிறப்போ அவனுக்கு அந்த கப்பலில் இருக்கிற அந்த ஒரு டைனிங் ஹால் இருக்குது. அங்கே ஒரு அருமையான பஃபே வச்சுருக்குறாங்க பாருங்கள். அருமையாக ஒரு ஸ்ப்ரெட் இருக்குது. ஆனால் அங்கே போகிறவங்கெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய ஆளாக இருக்கிறாங்க. அவங்க ட்ரெஸ்ஸும் கோட்டும் சூட்டும் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இவனுக்கு போகிறதுக்கு தயக்கமாக இருக்குது. ஏன்னா இவன்கிட்ட பணம் இல்லை. இவ்வளோ பெரிய இடத்துல போய் 5 ஸ்டார் சாப்பாடு நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படின்னு நினச்சிட்டு இவன் கொண்டு வந்த இந்த பிஸ்கட்டையும் இதையும் சமாளித்து அதையே சாப்பிட்டு சமாளித்து நாளை தீர்க்குறாங்க. ஒரு வழியாகி கரை சேர்றாங்க. அந்த பக்கம் போய் சேர்றப்போ அவன் என்ன நினச்சான், அவன்கிட்ட பணம் இல்லை, அதை போய் அவன் வாங்கி சாப்பிட முடியாது, அதுக்கெல்லாம் ரொம்ப பணக்காராக இருக்கணும், பெரிய ஆளாக இருக்கணும். அங்கே போய் கரை சேர்ந்த பிறகு அவனை பிக்கப் பண்ணுற ஆள் அவனை பார்த்து என்ன இப்படி ஆகிட்டேன்னு சொல்கிறப்போ, இல்லை நான் வந்து சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் அதான் எனக்கு வந்து அவ்வளோ ஒழுங்காக சாப்பிட முடியல, கப்பலில் ஏறினதே பெரிய விஷயம், எனக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு கூட காசு இல்லை, இன்னொருத்தர் தான் வாங்கி கொடுத்தாரு, நான் வந்து சேர்ந்துட்டேன் போதும். அப்போ அவங்க சொன்னாங்களா, ஏன் கப்பலில் சூப்பராக கொடுத்துருப்பாங்களே சாப்பாடு, என்ன விட்டுட்ட அப்படின்னு சொல்லப்போ, இல்லை அதெல்லாம் நமக்கு எங்கே, அதெல்லாம் நமக்கு உரியது கிடையாதே அப்படின்னு சொல்கிறப்ப அவன் டிக்கெட்டை கேட்டாங்களாம். டிக்கெட்டை காமி அப்படின்னு சொன்ன பின்னால் எழுதியிருக்கான், எல்லா உணவு எல்லாமே ஏற்கனவே இந்த டிக்கெட்டில் கவர் பண்ணப்பட்டது, நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம், அன்லிமிட்டெட் மீல்ஸு எல்லாம் இன்க்ளூடட். சொன்ன எப்பா நீ நல்லா சாப்பிட்டு வந்திருக்கலாமே, இப்படி வந்து சேர்ந்துருக்கிறியே. அந்த உதாரணத்தினுடைய பாயிண்ட் என்னன்னா, சில கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னு ரொம்ப நன்றி உள்ளவர்களாக இருக்கிறாங்க, பரலோகம் போய் சேர்ந்தா போதும்னு இருக்கிறாங்க. நொந்து நூலாக ஒரு வழியாக போய் சேர்றாங்க, சேர்ந்தா போதும்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரிலன்னா, இந்த வாழ்க்கையில் தேவன் எவ்வளோ ஆசீர்வாதங்களை அவங்களுக்கு ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சுட்டார். அதை குறித்த அறிவு வரல, அவங்களுக்கு தெரியல, யாரும் சொல்லலை. சிலர் சொன்னாலும் ஏற்றுக்கிறது இல்லை, அதெல்லாம் கிடையாது, கள்ளப்போதனை. கள்ளப்போதனை இல்லை, சிலுவையை மேன்மைப்படுத்துகிற போதனை கள்ளப்போதனையாக இருக்க முடியாது. நீங்கள் நினச்சி பாருங்கள், நாம் என்ன சொல்லுகிறோம், எல்லா ஆசீர்வாதங்களும் சிலுவையிலிருந்து தான் வருது, சிலுவையினால தான் வருது, அவர் அங்கே பாடுபட்டு மரித்ததுனால தான் நமக்கு வந்து சேருதுன்னு சொல்கிறோம். அது எப்படி கள்ளப்போதனையாக இருக்க முடியும்? சிலுவை முக்கியப்படுத்துகிற போதனை கள்ளப்போதனையாக இருக்க முடியாது. இதுக்கு வசனம்லாம் எவ்வளோ காமிக்கலாம், நேரம் இல்லை, இது போயிட்டே இருக்கணும். நம்ம இப்போது மூணாவது, சிலுவையின் நோக்கம் என்னது? ஒன்று சப்ஸ்டியூட்டாக மரித்தார், ரெண்டாவது நமக்கு பல பயன்கள் இதனால் கிடைக்கும்படி மரித்தார், மூணாவது நமக்கு வந்து ஜீவன் உண்டாகும்படி. அது பயனில் ஒன்றுன்னு சொல்லிடலாம், ஆனால் அந்த ஜீவன் தனியாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஜீவன், ஏன்னா அவருடைய ஜீவனை அங்கே அவர் கொடுக்கறதுனால அதன் மூலமாக நமக்கு ஜீவன் கிடைக்கிறது, நித்திய ஜீவன், பரிபூர்ண ஜீவன் நமக்கு உண்டாகிறது இல்லையா? இதுவும் இங்கே வெளிப்படுத்தப்படுதுன்னு சொல்கிறேன். இதுவும் இங்கே வெளிப்படுத்த எப்படின்னு கேட்கலாம் நீங்கள். எப்படின்னா, அந்த அங்கே நடக்கிற அந்த காரியம், அப்பத்தெடுத்து பிட்டு கொடுக்குறார், நீ சாப்பிடுன்றார், அவங்க அதை எடுத்து சாப்பிட்றாங்க, அவங்களுக்குள்ளே போகுது. அப்புறம் ரசத்தை குடின்றார், குடிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு மீல் சாப்பிட்டாங்க, நாம் சாப்பிட்ற மாதிரி சின்ன துண்டை சாப்பிடல அவங்க. என்ன ஆக்சுவலாக சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு அந்த ரசத்தை குடித்தாங்க, அதனால் அவங்களுக்கு போஷாக்கு உண்டாகுது. அது ஒரு சித்தரிப்பு. என்ன நடக்குது? இந்த பார், ஏன் சரீரம் பிற்கப்படுறதுனால, நான் பாடுபட்டு மரிக்கிறதுனால உனக்கு ஒரு போஷாக்கு, உனக்கு ஒரு பலன், உனக்கு ஒரு ஜீவன் உண்டாகிறது மட்டும் இல்லை, தொடர்ந்து ஜீவன் இதிலிருந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னா, திரும்ப திரும்ப இதை செய்யுங்கள்னா என்ன அர்த்தம்? அது மூலமாக என்ன பண்ண விரும்புகிறார்? வெறும் வந்து திருவனந்தத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு அது அனுசரிச்சுட்டு போயிட்டுன்னு சொல்ல வரல அவர். என்ன பாயிண்ட்? என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள்னா, இதை தொடர்ந்து செய்யுங்கள்னா, என்னுடைய சிலுவை மரணத்தை தொடர்ச்சியாக நினச்சிக்கிட்டே இரு. ஏன்னா அதை நினைக்க அதை தியானிக்க அதை ஃபோக்கஸ் பண்ண தான் நீ வாழுவ.
உன் வாழ்க்கை வாழ்வாதாரமே அதிலிருந்து தான் வரப்போகுது. தொடர்ச்சியாக அதுதான் உனக்கு பலனை கொடுத்துட்டு இருக்க போகுது. அதுதான் உனக்கு ஜீவனை கொடுக்க போகுது. அதுதான் உனக்கு சுகத்தை கொடுக்க போகுது. அதுதான் உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்க போகுது. ஆகவே ஒருபோதும் அதை மறந்துடாத. என்னை நினைவு கூறும்படி இதை தொடர்ச்சியாக செய்யுங்க. அதை நீ நினைக்க ஃபோக்கஸ் பண்ண தான் நீ உனக்கு ஜீவன் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும். அவர் ஜீவனை கொடுக்கிறார், நாம் ஜீவனை பெறுகிறோம். அந்த அப்பம் பிற்கப்படுகிறது, அவருடைய சரீரம் பிற்கப்படுறதுக்கு அது அடையாளம். அந்த ரசம், திராட்சை ரசத்தை பார்த்து சொல்கிறார், என் சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் இதுன்றாரு. பழைய ஏற்பாட்டில் ரத்தம் சிந்தப்படுறப்போ உயிரே போகிற மாதிரி அது வர்ணிக்குது பாருங்கள். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. லேவியராகமம் 17:11 மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. அப்போ அந்த ரத்தம் ஊற்றப்படப்போ சிந்தப்படுகிறப்போ அந்த உயிரே கொடுக்கப்படுகிறது. அவருடைய உயிரை கொடுக்கிறார், நமக்கு ஜீவன் கிடைக்கிறது. அப்போ நீங்கள் பரிபூர்ண ஜீவனோட வாழ்கிறீங்களா? எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் எப்படியோ உலகத்தார் வாழ்கிற மாதிரி தான் சமாளிச்சோமோ போனோமான்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் ஒரு மேலான விதத்தில் வாழ்கிறீங்களா? நித்திய ஜீவனை பெற்ற மக்களை போல வாழ்கிறீங்களா? நித்திய ஜீவன்னா என்னங்க? கடவுளோட ஒரு உறவு வைத்து கொண்டு வாழ்கிறது, ஒரு மேலான விதத்தில் வாழ்கிறதுங்க. ஜீவனுள்ள தேவன் நமக்கு தெரியும், அவருடைய குமாரனாகி இயேசு நமக்கு தெரியும், அவரோட உறவில் இருக்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கை ஒரு வேறு லெவலில் இருக்க வேண்டாமா? நான் சொல்கிறேன், எப்போவுமே நல்லா போகலன்னா கூட நம்முடைய வாழ்கிற அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுற விதமே வேறு விதமாக இருக்க வேண்டாமா? அப்படி வாழ்கிறீங்களா நீங்கள்? இதெல்லாம் நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கணும் பாருங்கள். வாங்கி புசியுங்கள், எல்லாம் சொல்லுங்கள், வாங்கி புசியுங்கள். 4வது சிலுவையின் அர்த்தம் மற்றும் அதை எப்படி அதுலேருந்து பயனடைகிறது. 4வது சப்ஸ்டியூட்டாக மரித்தார், நம்முடைய பலன்களை கொடுக்கும்படி மரித்தார், ஜீவனை கொடுக்கும்படி மரித்தார். 4வது புதிய உடன்படிக்கையை தொடங்கும்படி உறுதிப்படுத்தும்படி மரித்தார். புதிய உடன்படிக்கையை இனாகரேட் பண்ணும்படி அவர் மரித்தார். அது அங்கேயே போதிக்கப்படுது இல்லையா? 24ஆம் வசனம், இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். எல்லாம் சொல்லுங்கள், புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். புது உடன்படிக்கை, இதுவும் ஒரு ரொம்ப போல்டான ஸ்டேட்மெண்ட்டுங்க. காலாங்காலமாக யூதர்கள் இந்த பஸ்காவை சாப்பிட்டுக்கிட்டு வராங்க. பழசை தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி விடுதலை ஆக்கினார். இவர் சொல்கிறாரு புது உடன்படிக்கை, இப்போது இது புதுசு, நான் புதுசை கொண்டு வரேன், நீ அதை நினச்சிப்பாரு, பழசு இருக்கட்டும், புதுசை நினச்சிப்பாருன்றாரு. ரெவல்யூஷனரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. இந்த ரத்தத்துக்கும் இந்த புது உடன்படிக்கைக்கு என்ன சம்மந்தம்? ரத்தத்துக்கும் புது உடன்படிக்கைக்கு என்ன சம்மந்தங்க? பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு உடன்படிக்கை தேவன் தம்முடைய ஜனங்களோட செய்யும்போது, முதல்ல உடன்படிக்கை என்ன அர்த்தம்? உடன்படிக்கைன்னா விசேஷித்த உறவு. அதாவது ஏற்கனவே ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஆனால் அந்த உடன்படிக்கை வர்றப்போ அது ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு விசேஷித்த உறவாய் ஆகிவிடுகிறது. அக்ரிமெண்ட் மாதிரி கிடையாது. நம்ம ஊரில் அக்ரிமெண்ட்டை மதிக்கிறதே இல்லை. பாதி பேர் அக்ரிமெண்ட் போட்டால் அதனால் என்ன அப்படின்றாங்க. அதெல்லாம் நாங்கள் மதிக்க முடியாது, வேணா கோர்ட்டுக்கு போய்க்குவோம். அக்ரிமெண்ட், உடன்படிக்கைன்றது ஒரு விசேஷித்த ஒரு நெருக்கமான உறவை குறிக்குது. உறவு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அக்ரிமெண்ட், உறவு, ரிலேஷன்ஷிப். அதாவது என்னுடையதெல்லாம் உன்னுடையதெல்லாம் என்னுடையது அப்படின்னு ரத்தத்தை வச்சு அதை போடுவாங்க வழக்கமாக. ஒரு மிருகத்தின் ரத்தமோ யாரோடைய ரத்தம் சிந்தப்பட்டு அது போடப்படும் பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை தேவன் மனிதர்களோட போடும்போது, அந்த ஒரு உடன்படிக்கையில் நுழையும் போது, உடன்படிக்கையின் உறவில் நுழையும் போது, அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துறதுக்கு ரத்தம் சிந்தப்படும். உதாரணத்துக்கு யாத்ராமம் 20ஆம் அதிகாரத்தில் மோசே சீனாய் மலைக்கு மேலே போகிறாரு, 10 கற்பனை கிடைக்குது. அது ஆக்சுவலாக ஒரு உடன்படிக்கை. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோட ஒரு உடன்படிக்கை போடுறாருங்க. என்ன உடன்படிக்கை? நான் சொல்கிறபடி நீ வாழு, நீ ஆசீர்வாதமாக இருப்ப. ஒரு உடன்படிக்கையில் நுழைகிறார். சைனாய் கவனன்ட்னு சொல்லுவாங்க, சீனாய் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை போட்ட பிறகு, அதாவது அந்த 10 கற்பனை கொடுத்த பிறகு மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வராரு. 24ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் அங்கே ஒரு மிருகத்தை கொன்று ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தை பலிபீடத்தின் மேலேயும் ஜனங்கள் மீதும் தெளிக்கிறார். 24:8 யாத்திராம் 24:8. அந்த ரத்தத்தை அவர் தெளித்த உடனே அந்த உடன்படிக்கை எஃபெக்டில் வருது. The blood brings into effect the covenant. The blood ratifies, inaugurates the
கவனன்ட். அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகுது. ரத்தம் தான் அஃபிஷியலாக அந்த உடன்படிக்கையை அமலுக்கு கொண்டு வருகிறது. அதுதான் கனெக்ஷன். புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டினுடைய அந்த உடன்படிக்கைகள் மிருகத்தின் ரத்தத்தினால அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கை இயேசுனுடைய ரத்தத்தினால அமலுக்கு கொண்டு வரப்படுகிறது. புதிய உடன்படிக்கை புதுசுக்கும் பழசுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்க தெரியுமா உங்களுக்கு? நான் சும்மா லேசாக சில வித்தியாசம் சொல்கிறேன். பழைய உடன்படிக்கையில் மிருகங்கள் பலியிடப்பட்டது. புதிய உடன்படிக்கையில் தேவகுமாரன் பலியிடப்பட்டார். எவ்வளோ பெரிய வித்தியாசம்! ஒரு மிருகம் பலியிடப்பட்டு அதனுடைய ரத்தம் சிந்தப்படுறதுக்கும் வானத்தையும் பூமியும் படைத்த தேவகுமாரன் அவரே பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்து அவருடைய ரத்தமே சிந்தப்படுகிறது. புதிய உடன்படிக்கையை உறுதிப்படுத்துறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு காரியம் நடக்குது. பழைய உடன்படிக்கையில் ஒரே நிழலாக இருக்கும். நிழல், டைப்ஸ் அண்ட் ஷேடோஸ், நிழலாட்டங்கள் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். புதிய உடன்படிக்கையில் நிஜம். பழைய ஏற்பாட்டில் நிழல், புதிய ஏற்பாட்டில் நிஜம். பழைய ஏற்பாட்டில் வாக்கு தத்தம், புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுதல். பழைய ஏற்பாட்டில் எவ்வளோ வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்கிறார் எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறுதலுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறார் பாருங்க. வர தொடங்கி விட்டது. எவ்வளோ பெரிய வித்தியாசம்! பழைய உடன்படிக்கையில் கற்கள் மேலே பிரமாணம் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டது. பலகை மேலே எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டது. அதை பெருமையாக நினச்சாங்க யூதர்கள். பாருங்க, இது தேவன் சொந்த விரல்னால 10 கற்பனை எழுதி எங்களுக்கு கொடுத்தார். பெருமை பாராட்டினா பிரோஜனம். கடைசியில் அந்த ஒரு கற்பனை கூட உருப்படியாக ஃபாலோ பண்ணல. 10 கற்பனையை கொடுத்தாருன்னு பெருமை பாராட்டிக்கிட்டாங்க. அதில் ஒரு கற்பனையை கூட உருப்படியாக அவங்க ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணலை. புதிய ஏற்பாட்டினுடைய விசேஷம் என்னது? ஏதோ எழுதி கல்லில் எழுதி கொடுக்கல, புக்லேயே எழுதி கொடுக்கறது மட்டும் இல்லை, இருதயத்திலே தம்முடைய பிரமாணத்தை எழுதுகிறார். இருதயத்திலே எழுதுகிறார். எரேமியா 1:33, 34 அதை சொல்கிறார் இல்லையா? இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது இந்த புதிய உடன்படிக்கையை பற்றி பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுது பாருங்கள். எரேமியா 31:33 நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். அப்போ பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் இங்கே ஒரு 2 வித்தியாசம், 2-3 வித்தியாசம் வருது. ஒன்று என்னென்னா, இது வரைக்கும் செய்யாத விதத்தில் ஒரு பாவ மன்னிப்பும் ஒரு கிடைக்கும் புதிய உடன்படிக்கையில். பழைய உடன்படிக்கையில் பாவ மன்னிப்பு கிடைச்சிது. ஆனால் புதிய உடன்படிக்கையில் அதை விட மேலான விதத்தில் பாவ மன்னிப்பு, அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாது இருப்பேன். எந்த விதத்தில் இது மேன்மை உள்ளது? பழைய ஏற்பாட்டில் தேவன் மன்னிச்சார். ஆனால் அது கொஞ்சம் வேறு விதமாக மன்னிச்சார். கிரயம் செலுத்தப்படாததுனால செலுத்த போகிற கிரயத்தை மனதில் வைத்து மன்னிச்சார். அதான் ரோமர் 3:25 பவுல் சொல்கிறாரு, காட் பாஸ்ட் ஓவர் த ஃபார்மர் சின்ஸ். முன்னால் செய்யப்பட்ட அந்த பாவங்களை அதை ஒரு மாதிரி தமிழில் எப்படி வருதுன்னு தெரில. ரோமர் 3:25. அதாவது இப்படி சொல்கிறேன், ஒரு உதாரணம் கொடுக்குறேன். கிரெடிட் கார்டில் சார்ஜ் பண்ணுற மாதிரி பேமெண்ட் இன்னும் கட்ட போகிறீங்க, ஆனால் இப்போவே பொருளை வாங்கிக்கிறீங்க. அந்த மாதிரி தான் மன்னிச்சார் பழைய ஏற்பாட்டில். பாவத்துக்கான கிரயம் செலுத்தப்படலை, இயேசு தான் செலுத்த போகிறாரு. அதை மனசில் வச்சு தாவீதுக்கு மன்னிப்பு கொடுத்தார். சரி போ மன்னிக்கிறேன். கொலை செய்த தாவீது, விபச்சாரம் செய்த தாவீது எப்படி மன்னிக்கப்பட்டார்? தாவீது அந்த பாவத்துக்கான தண்டனை கல்வாரி சிலுவையில் இயேசு சுமந்தார். அதனால தான் அவருக்கு மன்னிப்பு கிடைச்சிது. ஆனால் அது எப்படிப்பட்ட மன்னிப்புனா, இனிமே தான் கிரயம் செலுத்தப்பட போது, இப்போ அதை நினச்சி இப்போவே மன்னிக்கிறார் தேவன் அட்வான்ஸாக. ஆனால் நமக்கு கிடைக்கிற மன்னிப்பு எப்படின்னா, கிரயம் செலுத்தப்பட்டாச்சு, பேமெண்ட் ஃபுல்லாக செலுத்த பட்டாச்சு. இப்போ முழுமையான மன்னிப்பும் ஒரு ஏற்றுக்கொள்ளுதலும். தாவீதை மன்னிச்சதை விட நாம் மேலான விதத்தில் மன்னிப்பை இன்றைக்கு பெறுகிறோம். தாவீது பெற்றதை விட நாம் மேலான விதத்தில் மன்னிப்பை பெறுகிறோம். ஏன்னா கிரயம் செலுத்தப்பட்டாச்சு. அது மட்டும் இல்லை, இருதயத்தில் எழுதுறேன்றார். அப்படின்னா அர்த்தம், இவ்வளோ நாளாக பழைய உடன்படிக்கையில் தேவ ஜனங்களுக்கு தேவனுடைய பிரமாணத்தை செய்கிறதுக்கு விருப்பமும் இல்லை, பலனும் இல்லை. பிரச்சனை என்னங்க, நமக்கு விஷயம் தெரிலன்னு கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சில காரியங்கள் தப்புன்னு, ஆனாலும் செய்கிறோம். ஏன் செய்கிறோம்?
நல்லதை செய்கிறதுக்கு விருப்பமும் இல்லை, சில நேரம் பலனும் இல்லை. ஏதாவது ஒன்றும் இல்லை அல்லது ரெண்டுமே இல்லை. சில நேரம் விருப்பம் இருக்குது, பலன் இல்லை. பழைய உடன்படிக்கை அதுதான் பிரச்சனை. என்ன செய்யணும்னு தெரியும், பிரமாணம்லாம் இருக்குது, செய்கிறதுக்கு விருப்பமும் இல்லை, பலனும் இல்லை. புதிய உடன்படிக்கையில் விசேஷம் என்னது? இருதயத்தில் எழுதுறாருன்னா என்ன அர்த்தம்? விருப்பத்தையும் தரேன், பலத்தையும் தரேன். என்னுடைய கட்டளையை செய்கிறதுக்கு நானே உனக்கு விருப்பத்தை தரேன், நானே உனக்கு பலத்தையும் தரேன். நான் சொல்கிறேன், நீங்கள் யாராவனா இருக்கலாம், ரொம்ப கெட்ட பழக்கத்தில் கூட இருக்கலாம். நீங்கள் இந்த சிலுவையை நம்பினீங்கன்னா, இயேசு சிலுவையில் மரித்து அதன் மூலமாக ஒரு புதிய உடன்படிக்கையை தொடங்கி விட்டார், அந்த புதிய உடன்படிக்கையின் உறவை உங்களுக்கு தருகிறார் என்று நம்பினீங்கன்னா, உங்களை எந்த அளவுக்கு மாற்றுவார்னா, தேவன் சொல்கிற காரியங்களை நீங்கள் செய்ய விரும்பிடுவீங்க. இது வரைக்கும் இல்லாத ஒரு விருப்பம் உங்களுக்கு வந்துடும். அதை செய்ய உங்களை பலப்படுத்துவார். அந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் ஒழிச்சு விட்டு வேறு விதமான வாழ்க்கையை நீங்கள் வாழுவீங்க. கொஞ்ச நாள் அது நடக்கும். அது நீங்கள் இன்றைக்கி நம்பினீங்கன்னா கொஞ்ச நாள் அதை பார்ப்பீங்க. பாருங்கள், போக போக ஒரு புதிய விருப்பங்களை உங்களுக்கு கொடுத்துருவார். அதை செய்வதற்கான பலனையும் கொடுப்பார். அப்போது இப்போ பழைய உடன்படிக்கையும் புது உடன்படிக்கையும் எவ்வளோ பெரிய வித்தியாசம். இதெல்லாம் யாருங்க கொண்டு வந்தது? நான் கேட்குறேன், யார் கொண்டு வந்தது? பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் இவ்வளோ பெரிய புரட்சிகரமான வித்தியாசங்களை யாருங்க கொண்டு வந்தது? சீஷர்கள் கிடையாதுங்க, வெறும் அப்போஸ்தலர் கிடையாதுங்க. இயேசு தான் இதனுடைய ஃபவுண்டேஷனை லே பண்ணது. உதாரணத்துக்கு பழைய உடன்படிக்கையில் யூதர்கள் சில சாப்பாடுகளை சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடக்கூடாது, கோஷர் தான் சாப்பிடணும். திடீர்னு வந்து எப்படி எல்லாம் சாப்பாடையும் சாப்பிட்டுக்கலான்ட்டாங்க கிறிஸ்தவர்கள். யாருங்க இந்த புரட்சியை கொண்டு வந்தது? இது ரொம்ப பெரிய சேஞ்ச். இதெல்லாம் இயேசுவே மார்க் 7ஆம் அதிகாரத்தில் எல்லா உணவும் ஓகேன்றார். இதெல்லாம் சில சேஞ்சஸ்லாம் இயேசுவே ஏற்படுத்தினதுனால தான் சீஷர்களுக்கே தைரியம் இருந்தது. பரவாயில்ல, இவ்வளோ நாளாக விருத்த சேதனம் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ தேவையில்லை. இவ்வளோ நாளாக இப்படி சில பாரம்பரியங்கள் இப்போ தேவையில்லை. அப்படியே புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்துகிறாங்க ஆதி கிறிஸ்தவ சபையில். இதுக்கு ஃபவுண்டேஷன் வந்து இயேசுவே சொல்லிட்டார். புதுசை கொண்டு வந்துட்டேன், இப்போ பழச நினைக்காத, புதிய உடன்படிக்கையினுடைய ரத்தம் இது. 5வது கடைசியாக அவர் எந்த நோக்கத்தோட அல்லது மரிச்சார் என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறார்ன்றது மட்டும் இல்லை. இங்கே 25ஆம் வசனம் பாருங்கள். 25ஆம் வசனம் இங்கே என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய மரணத்தை பற்றி நினைக்கிறது மட்டும் இல்லை, அவருடைய 2ஆம் வருகையில் எப்படி அந்த ராஜ்யம் முழுமை அடையும் அதையும் நமக்கு காமிச்சிட்டு போயிடுறார். அதையும் முன்னாகவே சொல்லிடுறார். பாருங்கள் எவ்வளோ அட்வான்ஸாக சொல்கிறார் பாருங்கள். அதாவது நான் 25ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சை பல ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன சொல்கிறாரு? இப்போ உங்களோட இந்த ரசத்தை குடிக்கிறேன், இது என்னுடைய கடைசி சாப்பாடு, இதுக்கப்புறம் கல்வாரி சிலுவை, அதுக்கப்புறம் உயிரோடு எழும்பி பரமேறின பிறகு திரும்ப உங்களோட எப்போ இப்படிப்பட்ட ஒரு விருந்தில் உட்காந்து சாப்பிடுவேன்னா, நான் 2ஆம் முறையில் வந்து அந்த ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தை முழுமையாய் கொண்டு வர்றப்போ, அப்போ வந்து ஒரு பெரிய விருந்து இருக்கும், ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்து. அந்த விருந்தில் உங்களோட என்னுடைய எல்லா ஜனங்களோட சேர்ந்து உட்காந்து நம்ம எல்லாரும் அதில் இருப்போம். உங்களோட எல்லாரோடையும் சேர்ந்து இந்த ரசத்தை திரும்ப ஒரு விருந்தே நடக்க போகுது. அதாவது சாக போகிறாரு, அதுக்குள்ளே அங்கே போயிட்டார் அவர். பாடுபட்டு மறிக்க போகிறாரு. ஆனால் அவர் எவ்வளோ தூரம் பார்க்குறாரு பாருங்கள். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நான் உயிரோடு எழும்ப போகிறேன், பரமேற போகிறேன், அப்புறம் ஒரு நாள் திரும்ப இந்த பூமிக்கு வரப்போகிறேன், அப்போ தான் ராஜ்யம் முழுமை அடையும், பூரணம் அடையும். அந்த நாளில் உங்களோட சேர்ந்து நான் திரும்ப இந்த மாதிரி ஒரு விருந்து நாம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுகிறாரு. அதை சொல்கிறது மூலமாக அங்கேயே ஒரு சத்தியம் போதிச்சிட்றாரு. என்ன போதிச்சிட்றாரு? பல காரியங்கள் அங்கே ஹிண்ட் பண்ணுறாரு பாருங்கள். ஒன்று வந்து ரட்சிப்பின் கிரியையை இப்போ தொடங்கினாலும், இப்போ புது உடன்படிக்கையை இனாகிரேட் பண்ணாலும், இதனுடைய முழுமையான நிறைவேறுதல் அல்லது இதனுடைய பூரண நிறைவேறுதல் வந்து இயேசு திரும்ப வரும்போது. இயேசு திரும்ப ஏன் அப்படி சொல்கிறோம்? இயேசு திரும்ப வரும்போது வியாதியே இருக்காது, வேதனையே இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் இப்போத்துலேருந்தே அதனுடைய முன்ருசிகளை அனுபவிக்கலாம். ஆனால் அதனுடைய பூரண முழுமையான அந்த அந்த வெளிப்படுத்தல் வந்து எப்போ வரும்? அவர் திரும்ப அந்த வரும்போது அந்த ராஜ்யத்தை முழுமையாய் கொண்டு வரப்போ, அப்போது அதனுடைய முழுமையை நாம் அப்போ பார்ப்போம். அப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வாழணும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 11:26 அவர் சொல்கிறாரு, இந்த
அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதுமெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் வருமளவும், கர்த்தர் வருமளவும். அப்போ ஆக்சுவலாக திருவிருந்து அனுசரிக்கிறப்போ வெறும் அவருடைய சிலுவை மரணம் மட்டும் இல்லை, அவர் வருகையும் லேசாக நினச்சி பார்க்கணும். எப்படி வர்றப்போ இது எல்லாமே முழுமை அடையும், நிறைவேறும், முழுமையாய் நிறைவேறும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். இவ்வளவும் மரிக்கிறதுக்கு முன்னாலேயே போதிக்கிறார். அதை நினச்சி பார்க்குறப்போ எனக்கு ஒரு பெரிய ஒரு உறுதியாக இருக்குது பாருங்கள். நம்முடைய விசுவாசம் ஏதோ சில பிறகு கிறிஸ்தவர்கள் சொன்னதன் அடிப்படையில் இல்லை, இயேசுவே போதிச்சுட்டு போயிட்டார், இயேசுவே போதிச்சுட்டு போயிட்டார். இன்றைக்கு நீங்கள் சிலுவையை முக்கியப்படுத்தினீங்கன்னா, அதிலிருந்து பெருசாக எதிர்பார்த்தீங்கன்னா பெரிய காரியங்கள் நடக்கும். ஏன்னா இயேசுவே கொடுத்த வெளிப்பாடு. இயேசு தான் மற்ற சீஷர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தார், வழியே காண்பித்தார். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இப்பொழுதே சிலுவையை நோக்கி பாருங்கள், இப்பொழுதே நோக்கி பாருங்கள், இப்பொழுதே நம்புங்க. இயேசுவே, நீர் எனக்கு சப்ஸ்டியூட்டாக மரிச்சீர், எனக்கு பதிலாளாக மரிச்சீர். எனக்கு வர வேண்டிய அனைத்து தீமையும் உமக்கு வந்தது, உமக்கு உரிய அந்த அனைத்து நன்மையும் எனக்கு வர முடியுன்றதை நான் நம்புகிறேன். எனக்கு சொந்தமாய் இருக்குது என்பதை நம்புகிறேன். நீர் எனக்கு அதை சம்பாதிச்சு வச்சிருக்கின்றது நம்புகிறேன். என்ன பிரச்சனையாக இருந்தாலும், ஒருவேளை சிலருக்கு அந்த பாவம் மன்னிப்பாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு குற்ற உணர்வாக இருக்கலாம், ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இருக்கலாம். இல்லை, நீங்கள் சிலுவையை பார்த்து சொல்லுங்கள், நான் நீதிமான், நான் நீதிமான். அல்லது உங்களுக்கு வியாதிகள் இருக்கலாம், சிலுவையை பார்த்து சொல்லுங்கள், நான் குணமானேன். சிலுவையை பார்த்து சொல்லுங்கள், நான் குணமானேன். உன் கண்களை மூடிக்கொண்டு சிலுவை நினச்சி பாருங்கள், அதை பார்த்து சொல்லுங்கள், நான் குணமானேன், நான் இயேசு தழும்புகளால் நான் குணமானேன். ஒருவேளை கடன் பிரச்சனையாக இருக்கலாம், சிலுவையை பார்த்து சொல்லுங்கள், எனக்காக இயேசு சாபமானபடினால் நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னது? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உயர்வும் பேரும் புகழும் இன்ஃப்ளூவன்ஸும் எல்லா விதமான அப்படிப்பட்ட காரியங்கள் தான் ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம். பாருங்க, அது எனக்கு சொந்தமானது என்றது சொல்லுங்கள். ஒருவேளை குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், உங்களுக்கு தேவைப்பட்டது ஞானம். அந்த ஞானம் கூட உங்களுக்கு சிலுவையினால தான் வருது. தேவன் ஞானத்தை தாராளமாய் கொடுக்கிறவர். சிலுவையை பார்த்து ஞானத்தை கேளுங்க. தேவனே, நீர் எனக்காக பாவத்தெல்லாம் சுமந்து தீர்த்ததுனால இன்றைக்கு நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று நம்புகிறேன். ஆகவே உடைய ஞானத்தை தாராண்டு இந்த சிக்கலான பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு உடைய ஞானம் எனக்கு தேவை, ஞானத்தினால் நிரப்பும் என்று கேளு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லா தேவையும் சிலுவையை கொண்டு நீர் சந்திக்க போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறோமோ, எந்த அளவுக்கு முக்கியப்படுத்துகிறோமோ, எந்த அளவுக்கு நம்புகிறோமோ, எந்த அளவுக்கு இதை நாங்கள் வாங்கி புசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் பயன் பெறுவோம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதை ப்ராக்டிக்கலாக செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து உடைய ஜனங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து பல அற்புதங்களை, விடுதலை அவர்களுக்கு தாரும். தொடர்ந்து அவர்களை இந்த சத்தியத்தின் வெளிப்பாட்டில் நடத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.